Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். அப்பா, இன்னைக்கும் ரேடியோவோட பேட்டரி வாங்க மறந்துட்டீங்களா? கடையில இருந்து கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. அப்புறம் ஜீப்பை பிடிக்கிற அவசரத்தில் மறந்தே போயிட்டேன். நீ வேலைக்காரங்க யாரையாவது அனுப்பி ராகவன் கிட்ட இருந்து வாங்கியிருக்க வேண்டியதானே? வேலை செஞ்சு ரெஸ்ட் எடுக்கும்போது பாட்டெல்லாம் நான் கேட்பேன். பேட்டரி இல்லாததுனால 2 வாரம் போச்சு. அடுத்த வாட்டி போகும்போது வாங்கிட்டு வரேன். அப்புறம் இந்த லெட்டரை கொஞ்சம் படியேன். படகுல வரும்போது போஸ்ட்மேன் ராமு கொடுத்தான். அனுப்புனது யாருன்னு தெரியல. அன்புள்ள கணவனுக்கு மனைவி சரோ எழுதுவது. அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாம அப்பாக்கு இப்படி ஒரு வழி இருக்கா? சரி, இந்த லெட்டர் எழுதுனது யாரு? உங்களை பார்க்காம என்னால தூங்க முடியல. சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் உங்க நினைப்பாவே தான் இருக்கு. நிறுத்தடி, அடி வாங்க போற. நீ அட்ரஸ் படி. அது எனக்கு வந்த லெட்டரான்னு பார்க்கலாம். ஸ்ரீமன் குமரப்பன் ஆச்சாரி, கொங்கு நாட்டு வீடு, சாந்தி காலனி, குன்னூர். என்னப்பா இது? பாவம், இறந்து போன அம்மாக்கு இது தெரிஞ்சா? நீ சொன்ன அட்ரஸுக்கு தான் இந்த லெட்டர் வந்திருந்தா இதுக்கு முன்னால நீ படிச்சது எதுவும் அதுல இருக்காது. அதுக்கு ஏன்பா இப்படி பயப்படுறீங்க? இது அந்த போஸ்ட்மேன் தப்பா கொடுத்திருக்காரு. வேலாயுதம், சன்ஸ்டார் அபார்ட்மெண்ட், கோயம்புத்தூர். ஐயோ, இது பின்னாடி வீட்ல இருக்கிற சரளாவோட புருஷன் எழுதுனது. அது எனக்கு புரியுது. எங்கிட்டயே விளையாடுறியா? போஸ்ட்மேன் அட்ரஸ் மாத்தில கொடுத்திருக்காரு. சின்னம்மாவோட அப்பாவுக்கு வந்த லெட்டர் இது. எனக்கு அப்பவே தோணுச்சு இவனுக்கு யாராவது லெட்டர் எழுதி போறாங்கன்னு. என்னமோ நீங்க சொல்றத பார்த்தா யாருமே எனக்கு லெட்டர் எழுதாத மாதிரி இல்ல இருக்கு. ஆமாண்டா, ஆமா. உள்ளத உள்ள மாதிரி சொல்லணும்ல. நீ இதுவரைக்கும் வாங்கின கடனை திருப்பி அடைக்கலன்னா நீ குடும்பத்தோட நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நேத்தே ஒரு லெட்டர் வந்துச்சு. நீ அந்த லெட்டரை படி ரவி. அந்த லெட்டர் நமக்கு வரலன்னா என்ன, யாருக்கு வந்துருன்னு படி, கேப்போம். நீ படி ரவி. என்னடி சொல்ற? வெளியாளுக்கு வந்த லெட்டர் நம்ம எதுக்குடி படிக்கணும்? வெளியாளா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? குமாரப்பா நம்ம பையனோட மாமா இல்லையா? நம்ம பையன் கல்யாணம் பண்ணிருக்கிற ராஜகுமாரியோட அப்பா. நீ படிடா. ஏண்டி 6 மணிக்கு மேல தலை சீவாதன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கிற? அபாசம்மா. டேய், நீ படிடா. டியர் அச்சாரி. இல்ல அது ஆசாரி. சுபாஷினி, நீ அந்த லெட்டரை வாங்கி படி. அவளுக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். டியர் ஆசாரி, அன்னைக்கு நான் சொன்ன வெளிநாட்டுக்காரவங்க இந்த வாரம் நம்ம ஊருக்கு வந்துருவாங்க. இந்த வருஷம் உங்களோட பட்டறையில சேர எல்லா கண்ணாடியும் அவங்க வாங்கிக்க தயாரா இருக்காங்க. அத கான்ட்ராக்ட் எழுதி வாங்க தான் அவங்க வராங்க. வர 12ஆம் தேதி நீங்க கண்டிப்பா வீட்ல இருக்கணும். அது மட்டும் இல்ல, அவங்க நீங்க பட்டறையில சேர கண்ணாடி எல்லாம் போட்டோஸ் எடுக்கணுமா. நேர்ல சந்திப்போம். இப்படிக்கு சிவராமன் ஐயங்கார். அதாவது யானை வேலை கல்லு வேலைன்னு சொல்றது. நம்ம கிட்டையும் பட்டறை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்களும் வருவாங்க, லெட்டரும் வரும். ஆயுசு ஃபுல்லா அந்த பட்டறையில கூலிக்காரனா இருக்கிறதுக்கு தான் உன் தலையில எழுதி வச்சிருக்குதுடா. கொங்காட்ட மூத்த ஆசாரி பொண்ண நீ கல்யாணம் பண்ணியும் என்னடா பிரயோஜனம் பிச்சைக்கார பையன்? இவ்வளவு பேசுறீங்களே, நீங்களும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே? ஏன் நீங்க அந்த வித்தையை கத்துக்க வேண்டியதானே? சதி, வஞ்சகம். உன்னோட தாத்தா கண்ணாடி செய்யறதுல பெரிய ஆசாரி. உன்னோட மாமனார் செய்யறத விட தரமான கண்ணாடிகளை உருவாக்கி பேரும் புகழும் வாங்கின ஆளு. என்னோட அப்பாவோட அப்பாவோட அப்பா ரகசியத்தை சொல்லித்தரன்னு சொல்லி 3ஆவது நாள் வேலை விஷயமா வெளியே போனவரு ஏரிக்கரையில இறந்து கிடந்தாரு. அவர் எப்படி இறந்தாருன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப நாளா இதே கதையத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. புதுசா ஏதாவது இருந்தா சொல்லுங்க. சொல்லுங்க எல்லா கதையும்.
ஆ, உன்னோட தாத்தாவை ஏமாத்தின அந்த குடும்பத்துல இருந்து உனக்கு ஒரு பொண்ணை கட்டி வச்சது சும்மா ஒண்ணும் கிடையாதுடா. 5 பைசா சீதனம் கொடுத்தாரா உனக்கு இவளோட அப்பன் குமரப்பன்? பூ! அதுக்கு பதிலா அந்த கண்ணாடி செய்யற ரகசியத்தை போய் தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்லுடா. இல்லன்னா உதைச்சி அனுப்பிடுவேன் உன் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்களையும். உனக்கு நல்ல சீதனமா கொடுக்கற வேற ஒரு பொண்ணை பார்த்து நானே கட்டி வச்சிருவேன் சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க உதச்சலாம் எங்களை ஒண்ணும் அனுப்ப வேண்டாம். அவரையே சொல்ல சொல்லுங்க, நாங்களே போயிடுறோம். என்னடி உங்க அப்பா பத்தி சொன்னது உனக்கு கோவம் வருதோ? போதும், நான் இங்க வந்ததுல இருந்து இதையே தான் கேட்டுட்டு இருக்கேன். தாத்தாவோட தாத்தா ஏமாத்திட்டாரு, கொன்னுட்டாங்கன்ற கதைய. எங்க அப்பா கண்ணாடி செய்யறதுல பெரிய ஆளுன்றதால ஒன்னும் உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. என்ன பிடிச்சதால என்ன அவர் கூட்டிட்டு வந்தாரு. இல்லன்னு சொல்ல சொல்லுங்க. நீ எதுக்குப்பா அதை மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிற? இவ யோசிக்கிறத இவ சொல்றா. நீ சொல்றதெல்லாம் சரிதான். உன்னோட அப்பா மனசார உனக்கு ஒன்னும் இந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி வைக்கல. இது லவ் கல்யாணம் எல்லாம் இருந்துச்சு. என்ன கல்யாணம்? லவ் கல்யாணம். அதுக்கு இங்கிலீஷ் தெரியணும். என்னடி சிரிக்கிற? உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லலமா. இப்ப இருக்கிற மாதிரியே உன் புருஷன் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இல்லையா என்ன? என்னம்மா சொல்றீங்க? நீங்க ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? இங்க இருக்க ஆம்பளைங்களுக்கு அதுக்கு ஒரு திறமை வேண்டாமா? திறமை இல்லாம தான் நாங்க அங்க போய் வேலை பார்த்துட்டு இருக்கோமா? வாய மூடு. உன்ன மாதிரி ஆசாரி பின்னாடி ஜால்ரா தட்டிட்டு இருக்க ஆளு நான் கிடையாது. நீ கொடுக்க வேண்டிய கடனை முதல்ல கொடு, இல்லனா நம்ம இங்க இருக்க முடியாது. அடியே அடியே வாய மூடு. குமாரா, இனி லேட் பண்ண கூடாது. ஜெயிலுக்கு போன பரமு திரும்பி வந்தா குமரப்ப மனசு மாறிடும். அதுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. நீ ஏதாச்சும் பண்ணி குமரப்பங்கிட்ட இருந்து அந்த கண்ணாடி செய்யற வித்தையை கத்துக்க. நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. குமாரப்பா கண்ணாடி செய்யற வித்தையை கத்து கொடுக்க வேற ஒரு ஆளை தேடிட்டு இருக்காருன்னு. திட்டுறதையும் துப்புறதையும் சகிச்சிட்டு அந்த கிழமை பின்னாடி சுத்துறது. என்னைக்காச்சும் அந்த ரகசியத்தை எனக்கு சொல்லி கொடுப்பாருன்னுதான். என்னடா இது? 5 இன்ச்சு ஃப்ரேமுக்குள்ள 8 இன்ச்சு கண்ணாடி எப்படிடா பொருந்தும்? அது எப்படி? காலங்காலமாக ஈயம் பூசுகிற வேலையை தானே தாத்தாவும் பேரனும் செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த வேலை பண்ணுறதுக்கு மூளை வேணும். உங்களுக்கு எப்பவும் குமார திட்டுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குமோ? பின்ன முட்டாள்தனம் பண்ணால் பேசாமல் இருக்கணுமா? நாளைக்கு என் தலை சாஞ்சிருச்சுன்னா இந்த பட்டறையை நடத்துறதுக்கு யார் இருக்கா? அதை நினைக்கும் போது மனசுக்கு பாரமாக இருக்கு. அப்போ அப்பா தெரியாம திட்டேன். அப்பா அவ போயிட்டா. நீ தாத்தா கூடவே வா. நீயா? வாயா. சும்மா இந்த பக்கம் வந்தா. சரி சரி. என்னப்பா ஆச்சு? நேற்று ராத்திரி உங்கள் வீட்டில் ஒரே சத்தமாக இருந்தது. இல்லை, குமாருக்கும் சரளாக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. நீங்க எல்லாரும் சேர்ந்து என் தாத்தாவை கொண்ட விஷயம் நான் மறக்க மாட்டேன். என்ன? இல்லை, வர வர ஈயத்தோட வேலை ரொம்ப அதிகமாச்சுன்னு சொல்ல வந்தேன். இது உங்களுக்கான லெட்டர். போஸ்ட்மேன் அட்ரஸ் தப்பாயி அந்த வீட்டில் கொடுத்துட்டாரு. உன் வீட்டில் இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க புருஷன் கொடுத்த லெட்டரு என்கிட்ட வந்துடுச்சு. ஜெகதா, அந்த லெட்டரை எடுத்துக்கொண்டது கூட. தாத்தா, என்னையே போட்டோ எடுக்கணும். போட்டோ எடுக்க ஆள் வரும்போது. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாதேம்மா. வரும்போது உன்னையும் போட்டோ எடுக்க சொல்லி தாத்தா சொல்றேன். சரியா? அவங்க சீக்கிரம் வந்துருவாங்கன்னு இந்த லெட்டர்ல இருந்ததே. லெட்டர்ல இருந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அது குழந்தை விளையாட்டுக்கு சொல்லுச்சு. தங்கம், தாத்தாக்கு நீ பாடுற பாட்டை பாடி காட்டு. இல்ல, தாத்தா போய் சொல்றாரு. நேத்து ராத்திரி இந்த லெட்டர் எல்லாரும் படிக்கும் போது நானும் கேட்டேன். அப்படியா? லெட்டரை படிச்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்க? அம்மாவை நிறைய திட்டினாங்க. தாத்தாவை யாரும் கொன்னுட்டாங்கன்னு சொன்னாங்க. அம்மா நைட்டு ஃபுல்லா அழுதாங்க. அப்பா நேத்து பாண்டிச்சேரி போறேன்னு சொன்னாரே, சக்கரபாணியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அப்பா எதுவும் சொல்லல. ஈயம் வாங்க போன வேலைக்காரங்க சில விஷயங்கள் சொன்னாங்க. பாண்டிச்சேரிக்கு அடுத்து இருக்கிற ஊர்ல ஏதோ மலையாள பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்காராம். சாந்தி, உனக்கு இப்போ எங்க மேல வெறுப்பாதான் இருக்கும். அப்படி இல்ல, இல்லைன்னு இப்ப ஏன் மேலதான் எனக்கு வெறுப்பு. இவ்ளோ கஷ்டத்தையும் நான் யாருக்காக தாங்கிக்கிட்டேன்? ஏன்னா தாலி கயிறு வரைக்கும் வாங்கிட்டேன். அதை கட்ட வேண்டிய ஆள் ஜெயில இருந்து வந்த 1 மாசம் ஆகுது. உயிரோட இருக்கனா செத்துட்டேனான்னு தெரிஞ்சுக்க கூட இங்க வந்து பார்க்கல. தப்பு சாந்தி. வேற ஒருத்தர் கட்டின தாலியை கழுத்துல வச்சுக்கிட்டு
வேற ஒருத்தருக்காக காத்திருக்க கூடாது. எவ்வளவு வேண்டப்பட்டவரா இருந்தாலும் இன்னைக்கு அவர் வேற ஆள் தான். நீ சக்கரபாணிக்காக தான் காத்திருக்கணும். எதுக்கு? குடிச்சிட்டு வந்த என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட சொன்னேன், என் மனசுல ஒருத்தர் தான் இருக்காரு, அது பரமுதா. கொலைகாரனா இருந்தாலும் பரமு மட்டும்தான் என் மனசுல இருக்காருன்னு. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் இஷ்டப்படிதான் நான் வாழ்ந்தேன். எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்ணேன். கடைசியா என் வயித்துல வளர்ற குழந்தை பரம ஓடுதுன்னு சொல்லி அவர் என்ன அவ்வளவு கஷ்டப்படுத்தினாரு. என் குழந்தைய கூட அவர் அழிச்சிட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, 18 வருஷமா நாங்க ஒன்னா இருந்தாலும் ஒரு தடவை கூட பரம என்ன தொட்டதில்லை. இது அந்த சாமி மேல சத்தியம். அழுகாத சாந்தி, உன்னை எனக்கு தெரியும். அண்ணா, நான் இப்ப ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அண்ணி. எவ்வளவு தாமதமானாலும் நான் அவருக்காக காத்திருப்பேன், அவர் கூட வாழ. நீங்களே பாருங்க, நான் அவர் கூட வாழ்வேன். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிறேன். அவ்வளவுதான். அம்மா ஜெகதா, அப்பாவோட குடையை எடுத்துட்டு வாமா, கடத்தெரு வரைக்கும் போகணும். ஜெகதா சொன்னதை நான் கேட்டேன். அவ சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்னப்பா சொல்றது? வர வர நமக்குள்ள நம்ம மனசு விட்டு பேசவே முடியல. வயசானவங்க எல்லாரும் எப்பவுமே சிவநாமத்தை சொல்லி வேண்டிக்குவாங்க, நல்லபடியா நான் மரணம் அடையணும். என்னோட விஷயத்துல நான் அப்படி வேண்டிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. நீங்க தேவையில்லாத விஷயத்த பத்தி யோசிக்காதீங்கப்பா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது மனுஷங்களுடைய வாழ்க்கைம்மா. இப்படி நடந்து போகும்போது கூட விழுந்து இறந்துடலாம். எனக்கு அப்படி ஏதாவது நடந்ததுன்னா என்ன ஆகும்? என்னோட பிள்ளைங்களோட வாழ்க்கையில எந்த விஷயம் எனக்கு நிம்மதியை கொடுக்குது? ஜெகதாவோட கண்ணீரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ இப்போ அழறதே விட்டுட்ட, அப்படித்தானே? நான் கிளம்புறேன்ப்பா. ஏ தேவயானி, ஏ தேவயானி, இங்க வா. என்னடி இது? கத்தி. ஏ இது என்னன்னு கேட்டேன். ஐயோ, இது என்னன்னு கேட்டேன். சிகரெட். ஒண்ணு சிகரெட் இவ்வளவு சின்னதா இருக்கும். இல்ல. மீதி சிகரெட் எங்க? அப்படி வா வழிக்கு. அப்ப உனக்கு எல்லாம் தெரியும். அப்ப இத பிடிச்சவன் யாரு? எந்த பிச்சைக்கார பையன் இந்த வீட்டுக்கு வந்தா? உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுடி. யாரு உன் கள்ள காதல? அவனும் பார்க்கல. என்ன பாவம் பண்ணனா இவரை கட்டி வச்சிருக்கீங்க? கல்யாணம் பண்ணதுல இருந்து உங்க புத்தி இப்படிதான். கடவுளே, தயவு செஞ்சு என் தலையை எடுத்துருங்க. எடுக்கிறேன்டி, உன் தலையை நான் எடுக்கிறேன். முதல்ல அதை பண்ணுங்க. அண்ணா, எனக்கு தாடி எடுக்கணும். பார்க்குறல்ல, இது முடியட்டும். பொண்ணு பார்க்க போகிறேன், கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்களேன். இது என்னோட சொந்த கடை, சொந்த தாடி. நானா ஷேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல எனக்கு பண்ணிக்காம வேற யாருக்கும் பண்ண மாட்டேன். அண்ணே, அண்ணே, நம்ம குமரப்பா வீட்டுக்கு வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்காங்க. அப்படியா? சரி, நீ இப்போ இவனுக்கு சேவ் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் வரேன். Hello, what's your name? என்னது? What's your name? What's your name? உங்களோட பேர் என்ன? அது வந்து I am a தங்கு. It is வாசு. This is தாம். இவர் மூத்த ஆசாரி இல்ல, இவர் சாதாரண 3வது ஆசாரி. I am வாசு, 46 years old. I am mental mirror worker. உங்களோட பேர் என்ன? தெரியாதா? It is a குமாரப்பா. She is a big man of India. By the way, your name please? Please keep quiet. கொஞ்சம் பேசாம இருந்தங்க. பேசும்போது குறுக்க வந்து. ப்ளீஸ் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. கோங்காட்டு குடும்பத்தோட சரித்திரத்தை பத்தி சொல்லுவீங்களா? சொல்கிறேன். எங்களுடைய முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்காரங்க தான். கோங்காட்டு கோயிலை கட்டும்போது ஏறத்தாழ 200 வருஷத்துக்கு முன்னால் அப்போ இருந்த மகாராஜா கோயில் வேலைக்காக கேரளாவிலேருந்து கலைஞர்களை வர வச்சார். அந்த பவித்திர கண்ணாடியை பற்றி ஏதாவது ஐதீகம் இருக்கா? முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு கதை.
ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு பொண்ணுக்கு கோங்காட்டு முத்தப்பன் சாமி கனவுல வந்து சொல்லி கொடுத்தது தான் இந்த பவித்திர கண்ணாடிங்கிறது எங்களோட நம்பிக்கை. இந்த கண்ணாடிகள் எதுக்காக தயாரிக்கப்பட்டது? அதாவது இதை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினாங்க? முன்னாடி ரஷ்யன் ராஜ்யத்தில் இதை அதிகமாக பயன்படுத்தினாங்க. இப்போது எல்லா நாடுகளையும் தயாரிக்கிறாங்க. இந்த கண்ணாடி உருவாக்குற தொழிலை இன்னும் பெருசாக்குனா நிறைய சம்பாதிக்கலாம்ல. அந்த வழியில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக நானும் என் முன்னோர்களும் இந்த தொழிலை பார்க்கல. இதை பரம்பரையாக நாங்கள் காப்பாற்றிட்டு வரோம். அது குமாரப்பா, நான் நம்ம சலூன் கடை இருக்கிற இடத்தையும் பில்டிங்கையும் சேர்த்து நம்பியார் வாதியார் விற்க போறாராம். 50,000 ரூபா அவர் கேட்குறாரு. ஒரு 40,000 ரூபாய் அலைஞ்சு திரிஞ்சு ரெடி பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்து உதவி பண்ணுங்க. வட்டியும் முதலுமா ஒரே மாசத்துல திரும்ப கொடுத்துட்றேன். ஐயோ தம்பி, இப்போதைக்கு என்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு மட்டும்தான் பணம் இருக்கு. அவங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு கொடுத்த காசு கொடுத்தா போதும். நீங்க அந்த கண்ணாடி செய்யறதுக்கு முன்னாடியே நான் கொடுத்துட்றேன். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. நான் அவங்க கொடுத்த காசை மற்ற விஷயங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன். அப்படி செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய கொள்கை. என்னையா கீக்கின்னு? உனக்கு அது தேவைதான்டா. காலங்காத்தால பார்பர் ஷாப்பை மூடிட்டு வெள்ளக்காரங்க முன்னாடி இங்கிலீஷ்ல ஏதோ பேசிக்கிட்டு நீ அந்த ஆசாரியோட வாழை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேல, உனக்கு இது தேவைதான்டா. பிளேடி பிக்கிள்ஸ். ஏடா உனக்கு தெரியுமா என்னோட தாத்தாவை அவனுங்க? இதுக்கப்புறம் இந்த கதையை நீ எங்கேயாச்சும் என்கிட்ட சொல்லி நான் கேட்டேன், அடிச்சு பொல்ல கழட்டிடுவேன் பாத்துக்க. தங்கம், நான் சொல்றது உண்மைதான்டா. ஆமா உண்மைதான். வெளியே போன உங்க மாமா செத்து போயிட்டாரு. போஸ்ட்மார்டம் பண்ணி தோண்டி புதைச்சிட்டாங்க. அவரு புதைச்ச இடத்துல வச்ச தென்னை மரம் காய்ச்சி அது செத்து போய் வேற தென்னை மரமே வந்துருச்சு. நீ எல்லாம் எதுக்கு ஆசாரின்னு ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்திட்டு இருக்க? இன்னைக்கு அந்த வெளிநாட்டுக்காரன் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு திஸ் மாறு. என்னது மாறா? மார்லவஸ் கரெக்ட். அப்படி சொல்லி குமாரப்பாவை கட்டி பிடிச்சி இப்படி பார்த்ததுல இருந்து பத்தி எரியுது. தங்கம், டேய் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. குமரப்பனோட தாத்தாவும் அப்பாவும் செஞ்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு சூனியத்தை வச்சு அந்த கண்ணாடி செய்யற ரகசியத்தை கத்துக்க தெரியாம இல்ல. அப்புறம் என்ன? நீ அதை செய்ய ஆள் கிடைக்க வேண்டாமா? ஆள் கிடைச்சா நான் செய்வேன். ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி, ஓம் ஓம் காளி, காளி. அந்த வீட்டுக்கு பின்னாடி இதை புதைச்சிடுங்க.
யார் அது? உங்க அப்பா. யார் அது? யாரா இருக்கீங்களா? இங்க யாரா இருக்கீங்களா? எவனோ திருட வந்திருக்கிறான் வீட்டு பக்கம். யார் அது? ஏய் யாருன்னு கேக்குறல? யார் அது? யாரு இருந்தா வாங்கல. ஏய் நீயா? வெளிய வாடா, உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ இப்பதான் அங்க போன. யாரு? என்னாச்சு உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அப்ப போனது யாரு? குமாரப்பா, குமாரப்பா. என்னடா என்னாச்சு? குமாரப்பா எல்லாம் போச்சு. பரமு ஜெயில இருந்து வந்துட்டான். நீ பாத்தியா? பார்த்தேன், மார்க்கெட்ல நான் பார்த்தேன். அண்ணா அண்ணா இது அன்னிக்கு. டேய் கண்ணு வலி விடு. இது மாமாவுக்கு. சுமார் உனக்கு இதுல எதுவுமே இல்ல அண்ணா. உனக்கு வாங்காம உங்க அண்ணன் எங்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துருவானாமா? சும்மா விளையாடுறான். எனக்கு வேண்டாம் போங்க. ஏண்டி உட்கார்ந்துட்டே தூங்காம எந்திரி. நான் ஒண்ணும் தூங்கலையே. என்ன பண்ணிட்டு இருந்த? கண்ணை மூடிட்டு படிச்சதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆமா ஆமா, தூங்கிட்டு வாய பாரு. டிகிரி வாங்கிட்டு நீ இஷ்டப்படி தூங்கு. காலை இருக்கு. சோ என்னன்னா இதெல்லாம்? காலை இதுக்குள்ள வெய் வெய். அப்படிதான். இதுல கால் வச்சிருந்தா தூக்கம் வராது. நம்பீஷன் மாஸ்டர் வீட்டுல பிரகாசம் சொன்ன ஒரு ட்ரிக்கு. அப்பா நீங்க இன்னும் மருந்து சாப்பிடல? பரமு அவனோட வீட்டுக்கு போயிருக்கான். இன்னும் இங்க வரல இல்ல? என்ன படைச்ச கடவுளே, என் பையனுக்கு நல்ல புத்தியை கொடுங்க. நீங்க போய் அவரை பார்த்திருக்கலாம். ஜெயிலுக்கும் போகல. ஜெயிலுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிற என் குழந்தைய பார்க்க எனக்கு தெம்பு இல்லை. தங்கச்சி மகனா இருந்தாலும் அவனும் எனக்கு மக மாதிரி தான். இறந்து போன லட்சுமி உனக்கும் ஒரு தங்க மாதிரி தான். வேண்டாம். சொந்தக்காரங்களோட முறையை சொல்ல வேண்டியிருந்தா என்ன கல்யாணம் பண்ண சக்கரபாணி எனக்கு என்ன முறைன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கும். வேண்டாப்பா, உங்களால முடிஞ்சா நீங்களே போய் கூட்டிட்டு வந்து பட்டறையில நிறுத்துங்க. கூப்பிடுறேன். ஆனா கண்ணாடி செய்யறதுக்கு இனி அவனை சேர்க்க முடியாதுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவன் கையில ரத்தக்கரை படிஞ்சிருச்சு. அந்த கையால தொட்டா கண்ணாடி சேராது. கோங்காட்டு முத்தப்பசாமி ஒத்துக்காது.
இது சுத்தமான ஒரு தொழில். என்னோட குழந்தைய வெளி வேலைக்கு அனுப்ப மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. தப்பு சரி, பெரியது சின்னது, அப்பா அம்மா, உயர்வு தாழ்வு, இரவு பகல், கடினம் சுலபம், விருப்பம் வெறுப்பு, லாபம் நஷ்டம், தப்பு சரி, உயர்வு தாழ்வு. அக்கா, பரமும் ஜெயில இருந்து வந்துட்டாராமே, உண்மையா? யாரு சொன்னா? ரேஷன் கடைக்கு போகும்போது நாராயணன் சொன்னாரு. அரிசி வாங்க வெளியே போறப்போ அங்க வச்சு பாத்திருக்காராம். அக்கா, பரமும் தான் நம்மளையும் கொன்றுவாரா? இல்லப்பா, உன்கிட்ட யாரு தேவையில்லாததெல்லாம் சொன்னா? அதை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து எல்லார்கிட்டயும் இதை தான் கேக்குறான். அப்புறம் அக்கா, இவன் அவங்க வீட்டுக்கு போகணுமா? சாயங்கால நேரத்துல வேற எதுவும் பேச மாட்டியா? பேசுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? இங்க பாரு, நாளைக்கு அக்கா உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன், சரியா? இந்தா. நீ ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி உன்னை பார்க்கணும்னு வந்த. என் பசங்க தான் விடல. நீ உண்மையை சொல்லு. என் புள்ள சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? அவன் என்னை பார்க்கணும்னு கடைசியா உன்கிட்ட சொன்னது உண்மையா? அம்மா உள்ள போங்க. என்ன என்ன வேணும்? நான் உங்க எல்லாரையும் பார்க்க தான் வந்தேன். உன் தங்கச்சி தூக்கு மாட்டி செத்தது பத்தலனா? இதோ என் வீட்லயே 2 தங்கச்சி இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்க பயமா இருக்கு. உன் காலில் விழுந்து கேக்குறோம், எங்களை கொன்னுறியா? சாந்தி, நான் அவனை கொல்லல. அவன் என் சொந்த தம்பி போல. வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் பொய் கதையை சொல்லி தப்பிச்சிட்டீங்க. அடிச்சு கொல்றதுக்கு முன்னாடி என்னோட அண்ணன் என்னை விட்டுறேன்னு உன் காலை பிடிச்சு கெஞ்சினான்ல. 6 வருஷம் ஆனாலும் தூங்கலான்னு படுத்தாலும் என்ன கொன்னுடாதுன்னு அழுகிற எங்க அண்ணனோட குரல் எங்க மனசை விட்டு போகல. கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் உன்னை தூக்கில போடுவாங்கன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்பட்டோம். அப்படியாவது எங்க அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையும் நினைச்சுதான். இல்ல, கடவுள் அங்கேயே எங்களை கைவிட்டுட்டாரு. நான் செத்தா நீங்க எல்லாம் சந்தோஷப்படுவீங்களா? கொன்னுடுங்க. நான் கை கட்டி நிக்கிறேன். வெட்டுங்க, குத்துங்க, கழுத்து நெரிச்சு கொன்னுடுங்க. சாகணும்னு தோணும் போது உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் செய்யற ஏற்பாடு இருக்குல்ல, அதை செய்ய வேண்டியதானே? 2 மாசம் கர்ப்பத்தோட தானே உன் தங்கச்சி தூக்கு போட்டுக்கிட்டா? அதுக்கு முன்னாடி உங்க அம்மா விஷம் சாப்பிட்டதும் அப்படித்தானே? என்னடி சொன்ன? நான் செய்யாத தப்புக்காக நீ சொன்னதை முழுசா நான் கேட்டேன். என் அம்மா தங்கச்சி பத்தி நீ ஏதாவது பேசுன, கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் நான் உங்க காலில விழுந்து நான் சொல்றேன், அவனை நான் கொல்லலன்னு. ஆனா எங்க அம்மா தங்கச்சியை பத்தி மட்டும் பேசுன, தொலைச்சிருவேன். நீதான் அதை செஞ்சேன்னு யார் சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்க யாரும் நம்பலையே. 24 வருஷம் அவ காட்டின பாசம் எல்லாமே வெறும் வேஷம், அப்படிதானே? எனக்கு 11 வயசு இருக்கும்போது நாடகக்காரோட அப்பா போயிட்டாருன்னு சொல்லி விஷம் குடிச்சு அம்மா இறந்துட்டாங்க. வாழை இலையில தூக்கின போனோம். பஞ்சாயத்துக்காரங்க புதைக்கிறதுக்காக தூக்கிட்டு போனதுல இருந்து என் நெஞ்சில போட்டு தங்க மாதிரி வளர்த்து பத்திரமா பார்த்துக்கிட்ட என் தங்கச்சி, அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டா. அவ சொன்னதை கேட்டீங்கல்ல? அவ சாகும்போது 2 மாசம் அவ கர்ப்பமா இருந்தாலாம். அது உண்மையா? நீ எல்லாத்தையும் மறந்துரு. உனக்கு நான் இருக்கேன், என்னோட பற்ற இருக்கு. அங்க வேலை செஞ்சு நம்ம வாழ்ந்துக்கலாம். உன்னோட மாமாவோட பற்றையில வேலை செஞ்சாதான் ஆசாரி ஆகலான்னு ஒன்றும் கிடையாது. என்ன அங்க வேலைக்கு வைக்க மாட்டேன்னு மாமா சொல்லிட்டாரு. அங்க நான் போக மாட்டேன். அவர் முகத்தை பார்க்க என்னால முடியாது. அது நல்லதுதான். சொந்த மாமா உன்னை பத்தி பேசின வார்த்தைகளை ஊருக்காரங்க சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். பரமு, எனக்கு 2 பொன் குழந்தை. அவரு சொன்னதை சொன்னங்கிறதுனால என்ன எதுவும் பண்ணிடாத. இல்ல சொல்லு, மாமா என்ன சொன்னாரு? காரியம் முடிஞ்சு வெளில போயிடுவோம்,
அதே மாதிரிதான் ஜெகதம்மாவோட கல்யாணத்தை பண்ண ஆர்வமா இருந்தது மாமா தான். மாமா கட்டாயப்படுத்துறதுனால ஜெகதா ஒத்துக்கிட்டா இல்ல? பொம்பளையால எவ்வளவு நாள் தனியா இருக்க முடியும்? கோயிலுக்கு பலி கொடுக்கிற ஆட்டை தூக்கி கொண்டாடுற மாதிரி நம்மளையும் ஆசை காட்டி வச்சிருக்காரு. பவித்திர கண்ணாடிக்கான ரகசியத்துக்காக எவ்வளவு காலம் அவருக்கு நம்ம அடிமையை வேலை செஞ்சிட்டு இருக்கோம். ஆசை காட்டி இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு எப்போ கிழவாத யாருக்கும் சொல்லி கொடுக்க மாட்டான். ஆனா உன்னை தூக்குலையே போட்டிருக்கலான்னு மாமாவோட வாயிலிருந்து வார்த்தை வரும்னு நீ கனவுலையாவது நினைச்சு பாத்தியா? அப்படிதான் சொன்னாரு. ஒரு தடவை இல்ல, பல தடவை. என் 2 பொண்ணு மேல சத்தியமா நான் கேட்டேன். மாமா. ஐயோ வந்துட்டானே. ஏய் மாமா. என்ன கடவுளே, என்னாச்சு இவனுக்கு? யாரும் இல்லையாங்க? ஐயோ. ஏய் உங்ககிட்ட எல்லாம் பேச வரல மாமா. எனக்கு மாமாவை பார்க்கணும். அவர் கூப்பிடுங்க. அப்பா இங்க இல்ல, நீங்க உள்ள வாங்க. வேண்டாம், நான் இங்கேயே நிக்கிறேன். மாமா வந்தா சொல்லிடு பரம வந்துட்டு போனான்னு. என்ன தூக்கல போட ஆசைப்பட்ட கூட்டத்துல நேர்ல பார்த்து நன்றி சொல்ல இவர் மட்டும்தான் மிச்சம் இருக்காரு. என்ன பேசுறீங்க நீங்க? பைத்தியம் மாதிரி பேசுறீங்க. பைத்தியம் தான், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இல்லனா வாழ்க்கை முழுக்க இங்க இருந்து அடிமை மாதிரி வேலை செஞ்சிருப்பனா? பவித்திர கண்ணாடியோட ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லி எத்தனை அப்பாவியை கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அவரு. உண்மையை எல்லாராலையும் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் திரும்ப வந்திருக்கேன். மாமா சொல்றத ஒரு வார்த்தை மீறாம செய்யற அடிமையா இருக்க. உங்க அப்பா என்ன விட்டுட்டு அந்த ரகசியத்தை எல்லாத்துக்கும் சொல்லிடுவாரா? சின்ன வயசுல இருந்து அதை தான் கேட்டு வளர்ந்தேன். வேலை செய்யற வயசு வரும்போது உனக்கு அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி அதையே காரணம் வச்சு இந்த பட்டறையில என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காரு தெரியுமா? நான் அதை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சே ஆகணும். கொஞ்சம் மெதுவா பேசுங்க, எல்லாருக்கும் கேட்க போகுது. கேட்டா கேட்டுட்டு போகுது. மூத்த ஆசிரியரோட பேச்சை கேட்டு வளர்ந்துட்டு இருந்த சின்ன வயசுல ரகசியத்தை சொல்லித்தரேன்னு சொல்லி ஆசை காட்டினாரு. நான் பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறமா சொந்த பொண்ணு உன்னை காட்டி என்ன ஆசைப்பட வச்சாரு. ஓஹோ, இதே மாதிரிதான் நீங்க மறுபடியும் பேசுவீங்கன்னா இந்த வாசலை நான் மூடிடுவேன். இந்த வழியை திறந்து வச்சுட்டு நீ எனக்காக எத்தனையோ நாள் காத்துட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஒரு அப்பனுக்கு பிறந்ததுனால உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா அந்த குஸ்திக்கார சக்கரபாணியோட வாழ்க்கையை நடத்தும் போது அப்பா யாருன்னு பார்க்காம வீட்டுல இருந்த அந்த குழந்தையோட வெளியில போயிருக்கணும். நீதான் இந்த வழியை நான் எப்பத்துல இருந்து திறந்து வச்சிருக்கேன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த வழி திறந்துதா இருக்கு. அன்னைக்கு பேசும்போது உங்க வா இந்த மாதிரி பேசல. கூட இருக்க ஒரு ஆம்பளை மட்டும் போதும் நான் நினைச்சிருந்தா கண்ணாடி வாங்க வர நிறைய முதலாளிங்களோட பையனை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சிருந்தா போதும். என்னை காதலிச்சவங்க எல்லாரும் உங்களை விட நல்லதா இருந்தாங்க. இருந்தாலும் உங்க மேல ஆசைப்பட்டு காதலிச்ச எல்லாத்தையும் சுக்குநூற உடைச்சிட்டு என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன். நீ வீட்டுக்கு வந்து என்னை கேட்டதா சொன்னாங்க. உன்னை தூக்கில் போட ஆசைப்பட்டவங்களில் நானும் ஒருத்தன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். அப்படி உனக்கு தோணி இருந்துச்சுன்னா அதை மாற்ற நான் முயற்சி பண்ணலை. என்ன நீ என்ன வேணாலும் சொல்லு, திட்டு. ஆனால் ஜெகதா உனக்காக தன்னோட வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டவா அவளை போய் நீ பழி சொன்னேன்னா அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டார். 24 வருஷம் நீ வேலை பார்த்ததுக்கான கூலி கேட்டேன்னு கேள்விப்பட்டேன். கணக்கு போட்டு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் இவ்வளவு நாளாக நான் உனக்கு கொடுத்ததுக்கு ஆதாரம் இல்லை. ஏன்னா உன்னை நான் என்னோட நெஞ்சில் வச்சிருக்கேன். உன்னால் எதுவும் பேச முடியலையா? கண்ணாடியோட ரகசியத்தை சொல்லித்தாரேன்னு சொல்லி நான் யாரையும் வேலைக்கு வைக்கலை. யாருக்கும் சொல்லாமல் அதை நான் பத்திரமா பாதுகாக்கிறது யாருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ஆனால் இனியும் நீ அதுக்கு தகுதியான ஆள் இல்லை. உனக்கு சொத்தோ பணமோ என்ன வேணும்னு கேளு, தரேன். எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் எது மேலேயும் ஆசைப்படல. எல்லாரும் எனக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. இழந்தது எதுவுமே திரும்ப கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும், நல்லா தெரியும்.
ஐயோ என்னங்க என்னாச்சு? நாய் நாயா? நாய் குலைச்சதுனால ஓடி வந்துட்டேன். என்ன பாச்சு? ஒண்ணும் இல்ல, பயப்படாத, ஒண்ணும் இல்ல. அப்படிதான் ஐயா பாத்து. ஐயோ மெல்ல மெல்ல அந்த தண்ணி எடுத்துருவோம். அப்படியே உட்காருங்க, மெதுவா உட்காருங்க. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. அப்பா என்னாச்சு? நீங்களாவது சொல்லுங்க. சத்தம் கேட்டு ஓடி வரும்போது அவர் மயக்கத்துல இருந்தார். யாரோ அடிச்சிருக்காங்க. குமாரப்பா இந்த நேரத்துல எங்க போனாரு? பரமுவோட வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனாரு. மாமா என்னாச்சு மாமா? ஐயோ யார் இப்படி பண்ணது? சத்துட்டாரன்னு பார்க்க வந்தீங்களா? இல்ல இன்னும் சாகல. என் அப்பா கண்ணு திறக்கும் போது உங்க முகத்தை பார்க்க கூடாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. குமாரப்பா என்ன விஷயம் சொல்ல போகல. நம்ம பண்ணது வீண் போகல. என்னது? நம்மளோட சூனியம் பழிச்சிருச்சு. ராத்திரி பரமு வீட்டுக்கு போயிட்டு வந்த குமரப்பாவ குட்டி சாத்தான் அடிச்சிருச்சு. எப்போ? நான் இப்ப அங்க இருந்து தான் வரேன். குட்டி சாத்தான் தான் அடிச்சதுன்னு உன்கிட்ட யார் சொன்னா? குட்டி சாத்தானே வந்து சொல்லிச்சு. போடா அங்க இருந்து. யாருங்க இவன்? பாதி ராத்திரியில நடு காட்டுல குட்டி சாத்தா அடிக்காம யார் அடிக்க முடியும்? இங்க பாரு, என்னோட வேலை முடிஞ்சுது. இங்க பாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த மிக்சிங்கை கத்துக்கிட்டு கண்ணாடி வேலை ஆரம்பிக்கும் போது என்ன ஏமாத்துனா, டேய் முதல்ல நாங்க அந்த வித்தையை கத்துக்கிறோம். பிசினஸ் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? 50-50 50-50 50-50. ஏன் இவ்ளோ கவலைப்படுறீங்க? இன்னும் சாகலையே. யார பத்தி பேசிட்டு இருக்க? எங்க அப்பா பத்தி தான். வேற யாரு? உண்மையை சொல்லுங்க. நேத்து ராத்திரி நாய் கடிக்க வந்ததுன்னு சொன்னது பொய் தானே? என்னடி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அந்த நம்பியார் வீட்ல இருந்து நான் வரும்போது என்ன நடந்துச்சு தெரியும்? வேணாம். 10-12 வருஷமா உங்களை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். பரம அடிக்கலன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம்ல. காசு பண்ணதுக்கு ஒன்றும் ஆசைப்பட்டு நான் உங்க கூட வரல. நமக்கு எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பட்டினி கடந்தாலும் அதுக்கு நான் தயார் தான். எல்லாம் உனக்காகம்மா. கண்ணாடி செய்யறதுக்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு பணக்காரன் ஆகணும்னு இல்லை. உன்னை பத்தி என் வீட்டில் இருக்கவங்க ஒரு நாள் வச்சு பேசாம இருக்கிறத நான் பார்க்கணும். நான் உதவாக்குற இல்லைன்னு எல்லாருக்கும் நான் காட்டணும். அதுக்கு எது வேணாலும் செய்வேன், எது வேணாலும். எனக்கு அந்த கண்ணாடி செய்யற ரகசியம் வேணும். நான் தான் கொல்றதுக்காக இல்லை, துரோகத்துக்காக இல்லை. ஓ அப்பாவை அடிச்சது நான் தான். இன்னும் உன்னோட புருஷனை விடிஞ்சதும் என்னை வந்து பார்க்க சொல்லு. சரிப்பா. திருவண்ணாமலை வரைக்கும் போய் ஜோசியரை பார்க்கணும். கொடுநல்லூர்காரருக்கு ஒரு ஆசாரி வேணும்னு கேள்விப்பட்டேன். அது அவரே போகட்டுமே. பொறுப்பு ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்கு? இனி அதை ஜோசியரே சொல்லட்டும். ஓம் பகவதி கணபதி கணபதி பகவதி. ஆஹா, இந்த விஷயத்துல தடை இருக்கிற மாதிரி தெரியுது. சாந்தி அடையாத 2 ஆத்மாக்கள் கதிகட்டி அலையிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நடந்ததா எதுனா ஞாபகம் இருக்கா? ஆமா. கண்ணை மூடுனாலும் திறந்தாலும் அது மட்டும்தான் முன்னாடி வருது. உங்களுக்கு ரத்த சம்பந்தப்பட்டவங்க அப்படித்தானே? ஆமா, என்னோட ரத்தம். இறந்ததுல ஒரு நபர் என் தங்கச்சியோட பொண்ணு, அப்புறம் ஒரு ஆசாரி பையன். அவனை கொன்னது என் மருமகன் பரம. சொந்தக்காரனா இருந்த மருமகன் இப்ப எதிரி ஆயிட்டான், அப்படித்தானே? ஆமா, இந்த ஊர்ல தான் இருக்கான். அதே மாதிரி இன்னொரு உயிரும் இதுல தெரியுது.
தற்கொலையோ கொலையோ எது வேணா நடக்கலாம். அதுக்கும் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கும் ஏதாவது எல்லா விஷயம் ஒன்னா பின்னி இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம்? என்னோட முன்னோர்கள் என்கிட்ட ஒப்படைச்ச ஒரு ரகசியம், அது இப்படியே நின்று போகாம காப்பாற்றணும். வழி இருக்கு. அலையற ஆத்மாவை சாந்தி அடைய வைக்கணும். அதனால ஒரு உயிரும் போகலாம். என்ன தங்கம், பொறுப்பு ஒப்படைக்கிற நேரம் தானே வந்திருக்கு. ஆள் கை மாறினதுக்கு அப்புறமா குமாரன் ரகசியத்தை படிக்கட்டும். 50-50னா 50-50. இப்ப ராத்திரியில தனியானா என்ன பயமா இருக்கா? இல்ல, லக்ஷ்மியோட ஆசாரி பையனோட ஆத்மா கெதிகெட்டு அலையுதுன்னு ஜோசியர் சொன்னதை கேட்டதுல இருந்து அதுல பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. நான் உனக்கு ஒரு தீப்பந்தத்தை கொடுக்கறேன். ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போயிரு. அடியே, நீ ஒரு தீப்பந்தத்தை இங்க எடுத்துட்டு வா. வேலுகிட்ட இருந்து லெட்டர் வருதா சர்லா? சீக்கிரம் வந்துருவாரா என்ன? வீடோட பத்திரத்தை வச்சு ரோலிங் சேரும் ஸ்டெப் கட்டிங் பண்ற மிஷினுக்கும் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இப்ப கண்ணாடி மட்டும் வாங்கிட்டோம்னா பந்தம் பத்திக்குச்சு பாரு. பந்தம் பத்திக்குச்சு. என்னடி? ஐயோ பேய், நான் பார்த்தேன். சினிமா பேய். ஐயோ குமாரா, என்னாச்சு? அப்பாவை எப்படி குணப்படுத்துறதுன்னு கேட்கறதுக்காக வந்தியா? மன்னிச்சிருங்க, அந்த பதட்டத்துல நான் அப்படி பேசிட்டேன். ஆமா, ஒவ்வொரு நேரத்துக்கும் உங்க சௌரியத்துக்கும் ஒவ்வொன்று சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் சூழ்நிலை மாறி போச்சுன்னா மாத்தி சொல்லுவீங்க. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. நான் சொல்ல வரத என்னன்னு கேட்க கூட மனசு வரல. நீ சொன்னதெல்லாம் நம்புனா ஒரு முட்டாள்னு புரிஞ்சுக்க. பிரிஞ்சிருந்த 3 மாசத்துலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயிலும் கோர்ட்டும் நான் பாக்குறதுக்கு முன்னாடி நீ இஷ்டப்பட்ட மாதிரி உன் கழுத்துல நான் தாலி கட்டணுங்கிறதுக்காக என் கூட நீ எப்படியெல்லாம் பழகின. நீ தூக்குல போடல, 6 வருஷம் தண்டனை தான் கொடுத்தாங்க. அது உனக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் எதுக்காக என்ன வந்து பார்க்கல? அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். கூட இருக்கிறதுக்காக மட்டும்தானே ஒரு ஆம்பளை உனக்கு தேவைப்படுது. அதுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தனா நான் இருக்கட்டுமேனு யோசிச்சேன். குடும்ப சொத்தான அந்த கண்ணாடி ரகசியம் வெளியே ஆளுக்கு போகாம இருக்க உன் அப்பாவும் அதுக்கு ஒத்துக்கிட்டாரு. 6 வருஷம் நான் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க நீங்க 2 பேரும். இருக்கட்டும், இனி நான் எதுக்குமே இருக்க மாட்டேன். விஷத்தை குடிச்சு எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா என்ன வளர்த்ததுக்கு நன்றி இருக்கு உன் அப்பா கிட்ட. அந்த ஒரே காரணத்தினாலதான் உன் முகத்துல நான் காரி துப்பாம இருக்கேன். துப்பிக்கோங்க, காரி துப்பிக்கோங்க. ஆனா உங்களை படிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கும் போது நான் இல்லனா இப்ப உயிரோட நின்னு பேச பரமுன்னு ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாரு. சசியை கொன்னதா பார்த்தேன்னு யாராவது ஒருத்தர் போலீஸ் கிட்ட போய் சொல்லிருந்தா 6 இல்ல 12 வருஷம் ஆயிருந்தாலும் நீங்க வெளியில வந்திருக்க முடியாது. தூக்குல போட போறாங்கன்னா அங்க வக்கீல் எல்லாரும் சொன்னாங்க. நீங்க தண்டனை அனுபவிக்க போறது எனக்காகன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஆள் சக்கரபாணியோட கால்ல விழுந்த. அதுக்கு உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்லாம இருக்கணும்னா அவன் கட்டுற தாலிக்கு நான் கழுத்தை நீட்டணும்னு சொன்னான். அதுக்கு தான் ஒத்துக்கிட்டு எனக்கு பிடிக்காத ஒருத்தனுக்கு மனைவி ஆகிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என்ன விட பெருசு உங்க வாழ்க்கை தான். அந்த ஆள் கூட வாழ்ந்தப்போ என் மனசு பூரா நீங்க தான் இருந்தீங்க.
நீங்க திரும்பி வந்து உங்களை உயிரோட பார்க்கறதுக்காக நான் அவ்வளவு ஆசையை காத்துட்டு இருந்தேன். ஆஹா, லக்ஷ்மி லக்ஷ்மி எந்திரடி குரங்கு. எக்ஸாம்னு தெரிஞ்சும் எப்படி தூங்குறா பாரு. அட சொல்லிக்கிட்டே இருக்க, எந்திரி. அண்ணா இன்னும் 2 நிமிஷம் அண்ணா. நீ 7:15 எக்ஸாம் ஹால்ல இருக்கணும். இப்ப டைம் என்னன்னு தெரியுமா? எந்திரி. எந்திரடி. போய் குளிச்சுட்டு வா. போ. வா வா வா, சீக்கிரம் வா. தீரன், அட தீரனே, அட எந்திரியா சீக்கிரம். நேத்தே சொன்ன காலையில போட் எடுக்கணும்னு. 6 மணிக்கு தானே போகணும்னு சொன்னீங்க. மணி என்னன்னு நினைச்சிட்டு இருக்க நீ? 7:15 இவ போனாதான் எக்ஸாம் எழுத முடியும். சீக்கிரம் வாயா நீ. மனுஷனை நிம்மதியா இருக்க விடுறீங்களா? சும்மா இல்ல, உன்ன மாதிரி இருந்தா இந்த ஊரை எவன் டிகிரி வாங்குவான்? உன்னால யார் படிப்பும் கிடக்கூடாது. ஐயோ நான் ரெடி. என்னால உங்க தங்கச்சி கலெக்டர் ஆகுது, தடபட வேண்டாம். அட போட்டை எடுப்பா. இருங்க இருங்க இருங்க, ஹோல்ட் ஆன். என்னண்ணே காலையில கிளம்பிட்டீங்க? நான் இல்லப்பா லக்ஷ்மி. பரவாயில்ல, அக்கறைக்கு போற வரைக்கும் துணையா இருப்ப. லக்ஷ்மிக்கு எக்ஸாம்பா, ஹாஃப் இயர்லி எக்ஸாம். காலையில எங்க போற? வேலைக்கு, டவுன்ல தான் வேலை. சரி, நான் இப்ப வேண்டாம் இல்ல, சசிதான் இருக்கானே. சரி. ஆமா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை திருவிழா, நாம போகணும்ல? என்ன நம்ம போவாம? நல்ல கேள்வி கேட்ட. அன்னைக்கு நம்ம போயே ஆகணும். பரமா, கஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இதோ வர. என்னடா உன் வீட்டுல சமைக்கலையா? தங்கச்சிக்கு எக்ஸாம். தங்கச்சிக்கு எக்ஸாம், நீ சமைக்கிறதுக்கு என்ன? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுன்னு. அவ படிக்கிறது ஃப்ரீ டிகிரினே, ஃப்ரீ டிகிரி. சீக்கிரம் வாங்க, ஆறி போயிடும். அத மூடி வை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். போ பரமு, அவ உங்ககிட்ட பேசுறதுக்காக ஏதோ கூப்பிடுறா. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இங்கேயே கிடக்குற. அப்ப நான் ஒன்று பண்ணட்டுமா? அவளை கூட்டிட்டு போயிட்டு பாட்டு டான்ஸ்னு பண்ணட்டுமா? ஏய், இப்ப வேண்டாம். வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது. அன்னைக்கெல்லாம் ஸ்டேஜில் ஆடுங்க. என்னது? ஸ்டேஜில் ஆடுங்கன்னு சொன்னேன். சாந்தி, சாந்தி, ஐயோ, நீங்க இன்னும் ரெடி ஆகலையா? அட கடவுளே, டைம் என்னாச்சு? அண்ணி இந்நேரம் போயிருப்பாங்க. ஏன் அண்ணி கூட போகலன்னா ஸ்கூல் கிரவுண்டுக்கு வழி தெரியாதா? நான் போய்க்கிறேன். தேங்காவை சுரண்டி அடை செஞ்சு பொறுமையா சாப்பிட்டு வாங்க. ஆமா, அடை சாப்பிடாம நான் இங்கிருந்து வரவே மாட்டேன். மத்தியான சாப்பாடு யார் செய்வா? நீயா செய்வ? ஐயடா. அன்புள்ள ஊர் மக்களே, இன்று சரியாக 6 மணிக்கு நம்ம ஊர் ஸ்கூல் கிரவுண்ட்ல ஒரு விழா நடக்க போகுது. இந்தியா பிரசிடென்டோட அவார்டு வாங்க திரு குமரப்பா ஆசாரிக்கு பாராட்டு விழா. அன்புள்ள தோழர்களே, ஊர் மக்களே, நம்ம ஊரோட பெருமையை நிலைநிறுத்தின பவித்திர கண்ணாடி தயாரிக்கும் உலக புகழ்பெற்ற திரு குமரப்பன் ஆசாரிக்கு மரியாதைக்குரிய நமது இந்திய ஜனாதிபதி கௌரவிக்கும் விதமாக அவார்டு கொடுக்கிற சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லாரும் முன்னாடியும் தெரிவிச்சுக்கிறேன். திரு குமரப்பன் அவருக்கு ஊர் மக்கள் முன்னாடி இந்த மேடையில பொன்னாடை அணிவிக்கிறதுக்காக மரியாதைக்குரிய கலெக்டரை நான் வரவேற்கிறேன். நான் இங்க என்ன பேசுறதுன்னு எனக்கு நான் எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது எதுவும் எனக்கானது இல்லை. கோங்காட்டு முத்தப்பன் சாமியோட அருளால் தான் என்னால் அதை செய்ய முடியுது. பவித்திர கண்ணாடியோட ரகசியம் நானும் என்னுடைய முன்னோர்களும் ரகசியமாக பாதுகாக்கிறோம்னு வந்திருக்கிற கலெக்டரும் எனக்கு வேண்டப்பட்டவங்களும் பேசுகிறத கேட்டேன். ஆனால் அதை பாதுகாப்பாக ரகசியமாக வச்சு பணம் சம்பாதிக்கிறது எங்கள் நோக்கம் இல்லை.
அதோட பவித்திரத்தை பாதுகாக்கிறோம், அவ்வளோதான். நான் அதை பாதுகாப்பாக ரகசியமாக வச்சுருக்கேன். என்னோட காலத்துக்கு அப்புறமா என்னோட முன்னோர்கள் செஞ்ச மாதிரியே நான் என்னோட பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுப்பேன். என்னோட மகள், மருமகன் எல்லாருக்குமே அவங்களும் அந்த ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுப்பாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. வெளியே போடி, இறங்கி போன்னு சொல்றேன்ல. வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே போடி. உன்னதான் சொல்றேன். போ, தாலி கட்டு. அந்த ரகசியத்தை ஒரு முறை வர சொல்றதில்ல. போடி, கொண்டு வீட்டை விட்டு வெளியே போடி. அப்பா என்னாச்சு? அவன் என்ன தப்பு பண்ணா? இவன் ஒண்ணு தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நீ நேரங்காலம் பார்க்காம நீ கூட்டிட்டு வந்தப்போ நாங்க இவளை தங்க வச்சோம்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் தப்பு சும்மா பண்ணிட்டேன். அதே என்ன பேசிட்டு இருக்காம அவளை வெளியே அனுப்பி விடுங்க. இனி இவளை இந்த வீட்ல நான் பார்க்க கூடாது. அப்பா உங்க கால்ல வேணால விழுது. இவன் என்ன தப்பு பண்ணா? இவன் எந்த தப்பு பண்ணல, கொன்றுவ அவதியாரு. இங்க பாரு, நான் முடிவெடுத்ததா. முடிவை மாத்திக்க சொல்லி கடவுளே வந்தாலும் என்னால முடியாது. முடிஞ்சத பாத்துக்கோ, கொன்னுடுவா உன்னை. எல்லாம் பார்க்க மாட்டேன், அடிச்சு கொன்றுவா உன்னை. அப்படி வழியா சொல்லு, அப்படி ஒரு வழிக்கு வா. அடடே சக்கரபாணி என்ன இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? ஊரு ரொம்ப மாறி போச்சு. போட்ல இருந்து இறங்கி இங்க வரதுக்குள்ள எத்தனை பொண்ணுங்க. ஐயோ, இது வெறும் ஆரம்பம் தான் சக்கரபாணிண்ணா. சினிமாவே இதுக்கப்புறம் தானே ஆரம்பிக்க போகுது. போகட்டும், இதுக்கப்புறம் நம்ம தெளிவா பார்க்கலாம். ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்க தான் இருக்க போறீங்களா? கொஞ்ச நாளெல்லாம் இல்ல, இனிமேல் இங்க தான் இருக்க போறேன். நல்லா இருக்குல்ல, பாருங்கம்மா. உங்க கூட இருக்கிறது யாரு? சினிமா நடிகரா? சினிமா நடிகரா? சினிமா நடிகரா? இது சக்கரபாணி என்ன போட்டியில தோக்கடிச்ச ஒருத்தன். நீ இது வரைக்கும் எத்தனை பேரை தோக்கடிச்சிருக்க? நான் என்னன்னதே இல்லை. தோக்கடிக்கிறவங்கள எண்ணக்கூடாதுன்னு என் வாத்தியார் சொல்லியிருக்காரு. அது நல்லதே இல்லையா? நீ இங்க இருந்து போய் எவ்வளவு நாள் ஆகுது? எனக்கு 10 வயசா இருக்கும்போது நான் இங்கேருந்து போனேன். சரோஜனிக்கு என்ன ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ ஒரு பட்டு பாவாடையும் ப்ளவுஸும் போட்டுக்கிட்டு ஸ்கூல் புக்கோட பள்ளிக்கூடத்துக்கு போனது நல்லா ஞாபகம் இருக்கு. ஓ, என்ன ஞாபக சக்தி, என்ன ஞாபக சக்தி! எனக்கு கூட ஞாபகம் இல்ல. இததான் சொல்லுவாங்க, மனுஷங்க பெரியாளானாலும் மகானானாலும் பணக்காரனானாலும் பல்வானானாலும் அம்மா பொருத்த மேஷத்துல இருக்கலான்னு சக்கரபாணி அண்ணனோட அபிப்பிராயம். சசி கிட்ட நான் கேக்குறேன். அப்புறம் ராசி மேசத்திலயோ மகரத்திலயோ என்ன வேணாலும் இருக்கட்டும். சரி, வாங்க போலாம். அப்ப நான் போயிட்டு வரேன். வழி இருக்கு, ஒரே வழிதான். இந்த ஜென்மத்துல கண்ணாடி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஆசை நிறைவேறாதுன்னு நினைச்சுக்கோ. இழுத்து விட்டன்னு வச்சுக்க. அவன் என்ன கடுப்புல இருக்கான். இப்பதான் உனக்கு விளையாட்டு. சும்மா அடிச்சுக்காதீங்கடா. நம்ம வேற ஏதாவது வழி பண்ணலாம். என்ன வழி? ஜெகதாவை பரமுக்கு கட்டி கொடுக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க. லக்ஷ்மியோட விஷயத்துல அந்த மாதிரி எதுவும் முடிவெடுக்கலையே. ஆமா, சக்கரபாணி அண்ணனுக்கு எனி ஐடியாஸ் கம்மிங்? ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா மனசுல? வேற ஏதாவது முடிவெடுத்தா குமார விட்டுருவாங்க. இந்த கண்ணாடி விஷயத்துல இல்ல. அதான் சொன்னேன். உன் தம்பி ரவிக்கு லக்ஷ்மிய பொண்ணு கேளு. எதுக்குடா சிரிக்கிற? அவன் ஆம்பளை இல்லையா? ஆம்பளையா இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம்? இன்னும் 1 மாசம் ஆச்சுன்னா அந்த பொண்ணு டிகிரியோட இருப்பா. அது ஏன்? அதனால என்னன்னு கேட்டா, மழையே பேஞ்சா கூட இவன் தம்பி சும்மா கூட ஸ்கூல் படியே மிதிச்சதே இல்ல. இங்கிலீஷ் தமிழ் எழுத படிக்க கூட தெரியாது. யாரு சொன்னா? ரவி 4ஆம் கிளாஸ் பாஸ். அது டேய் குமாரா, நமக்கு நல்லது இருக்கு இந்த விஷயத்துல. ஜாதியை பார்த்து ஒரு பிரயோஜனமும் இல்லடா. நாளைக்கு உன் தம்பி கூப்பிட்டா அந்த பொண்ணு கூட வரணும். அப்படி ஒரு செட்டப் ரெடி பண்ணணும். என்னம்மா இது? மனுஷங்க குளிக்கிற ஏரியில மாட்டை கழுவிட்டு இருக்க. கிளம்பு கிளம்பு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏரி என்ன உங்க சொத்தா? இந்த வாய் அடிக்கிறதெல்லாம் என்கிட்ட வேணாம், உன் வீட்டுல வச்சுக்கோ. இது வீட்ல இருக்கவங்க கிட்ட சொன்னேன்னு வைங்க. சொன்னா என்ன பண்ணுவாங்க? சொல்லி பாருங்க, அப்ப தெரியும். என்ன தெரியும்? சும்மா வாய் அடிக்காம மாட்டை கரையில ஏத்து. என்னடா காலைல இருந்து எந்த வேலையும் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருக்கு. அப்ப போடா. நீ மாட்டை குளிப்பாட்டுமா. இந்த பசங்களே எப்ப பார்த்தாலும் இப்படிதான். உலகத்திலேயே நீங்க தான் முறையா காதலிக்கிறீங்களா?
அவன் உனக்கானவன் தான். அதுக்குன்னு நேரம் வரும்போது வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பார்த்து அவனை உன் கையில புடிச்சு தருவோம். சரியா? அப்படியே ஒண்ணு வச்சன்னு வச்சுக்க. நான் எவ்வளவு யோசிச்சாலும் அவர் ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. இப்போ கொஞ்ச நாளா நான் சில விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஜெகதாவையும் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு அந்த கண்ணாடியோட ரகசியத்தை சொல்லுவேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குமாரனை தெரிஞ்சுக்க இந்த ஒரு வழி தானே இருக்கு, உனக்கு ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஆமா, அது எனக்கும் தோணணும்ல. இனி வரட்டும், பாத்துக்கிறேன். என்னடி இது, பெரிய வீட்டு பொண்ணு ஆச்சாரி வீட்டுல உட்காந்துருக்கு. நேரம் வரும்போது எல்லாருக்கும் சொல்லுவோம், அப்ப தெரிஞ்சுக்கோங்க. போதும் போதும், எல்லாருக்கும் தெரிய வைப்பீங்கல்ல, அதுவே போதும். நீ என்ன நினைச்ச, யாருக்கும் சொல்லாம ஓடி போயிருவோம்னா? சரோஜினி அக்காக்கு அது பயம் இல்ல, அவங்களுக்கு முன்னாடி நம்ம முந்தி போன்னு பயப்படுறாங்க. வேணாம் வேணாம், என்னை பத்தி யாரும் கவலைப்படவே வேணாம். இப்போ உனக்கு என்ன கோர? உனக்கு ஏத்த மாதிரி வாட்ட சாட்டமான ஆளு தானே கட்டிக்க போற. உனக்கு விருப்பமானு மட்டும் சொன்னா போதும், உடனே கூப்பிட்டு தாலி கட்டிட்டு வரல. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கூட்டிட்டு போயிடுவாரோ? அப்படித்தான் சொல்லிருக்காரு. மைசூர்ல வீடு சொத்தெல்லாம் வாங்கி வச்சிருக்காராம். அங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காது. இங்க சினிமா டாக்கீஸ் இருக்கிற மாதிரி அங்க குஸ்தி படிக்கிறதுக்கு நிறைய இன்ஸ்டிடியூட் இருக்கான். அதுல ஒரு பிரச்சனை இல்ல. இந்த குஸ்திக்காரங்களை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கையில குஸ்தி போடணும். போடு இங்க இருந்து. கொஞ்ச நாளாவே உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இது யார்கிட்ட சொல்லாத. என்ன நீ? லக்ஷ்மியும் ரவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஊர்க்காரங்க பேசி பரமோட காதல விடறதுக்கு முன்னாடி நீ இந்த விஷயத்த நேரங்காலம் பார்த்து சொல்லிடு. உங்ககிட்ட யார் இதை சொன்னா? என்னோட புருஷன். பெருசா எதுவும் சொல்லல. லக்ஷ்மியை கட்டிக்கிறவங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுவேன்னு அப்பா சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, ரவினும் போது எல்லாரும் நம்ம குடும்பம்தான். பரமு, குமார், ரவி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா. இப்ப அவ படிச்சிட்டு இருக்கா அண்ணி. இது மட்டும் பரம காத்துல விழுந்ததுன்னா அவ்வளவுதான். அவளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு அப்படி என்ன வேலை கிடைக்க போகுது? சின்ன பொண்ணு, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது சொல்லி அவளுக்கு புரிய வச்சா எல்லாம் சரியாயிரும். அது மட்டும் இல்லம்மா, இது மட்டும் நடந்துச்சுன்னா கண்ணாடி செய்யற ரகசியத்தை அப்பா ரவிக்கு சொல்லிட்டாருன்னா என் வீட்டுல எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். அவங்க பேசுறதையும் திட்டுறதையும் எவ்வளவு நாள் தான் நான் பொறுத்துக்கிறது? இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அண்ணிய நினைச்சு நீ இதை அவங்கிட்ட சொல்லி ஒத்துக்க வைக்கணும். கெட்ட நேரம், மனசு சுத்தமா இருக்கணும். அது இல்லைன்னா யாருமே இங்க வேலைக்கு வராதீங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்ற இது வரைக்கும் நான் எந்த தப்பு செஞ்சதில்லை. வேலை செய்யறவங்க மட்டும் இல்ல, வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களும் உடம்பளவுலையும் மனசளவுலையும் சுத்தமா இருக்கணும். நம்ம பாக்குற வேலை புனிதமானது. காயத்துக்கு போடுற மருந்து இருக்கும், எடுத்துட்டு வா போ. என்னோட வீட்டுல இதுக்கு மருந்து இருக்கு. அப்ப நீ போய் வாங்கிட்டு வா. சரிப்பா. சரி, நாளைக்கு வரேன். வரேன். இத பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல இப்படி ஒரு செயினை பாத்திருக்கீங்களா? சக்கரபாணி அண்ணன் கேரளாவுல இருந்து சொந்தமா சம்பாரிச்சு வாங்கிட்டு வந்தது. நல்லா இருக்கா? இது என்ன செயின் அண்ணா? இது என்ன செயின்னு தெரியாதா? ஏலக்கா. ஏன் இத பாயசத்துல போடணுமா? அது ஏலக்கா இல்ல, பாலக்கா. கல்யாண பொண்ணை கூப்பிடுங்க, கல்யாண பொண்ணை கூப்பிடுங்க. அம்மாடி, அம்மாடி இங்க வாமா. அம்மா, அது அவங்க கிட்ட கொடுத்துருங்க. எனக்காக வாங்கி இருந்தாருன்னா அது எனக்கு வேண்டாம். ஐயோ, கேரளாவுல இருந்து உனக்காக எடுத்துட்டு போ. இனி என்ன கல்யாணம் பண்ற மாதிரி பேசி இந்த வீட்டுக்கு நீங்க வந்துடாதீங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம். அம்மாடி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? வாடா. என்ன வேணும்? வழிய விட.
நகரா. உன்னை இந்த ஏரியிலேயே முக்கி கொண்டாலும் யாருக்கும் தெரியாது, எவனும் கேட்கவும் மாட்டான். நான் இன்னும் அதை பண்ணாதது பயத்தால் இல்லை, நான் எவனுக்கு பயப்படுவேன். உனக்கு இப்ப என்னதான் வேணும்? என்ன வேணும்னு கேட்டீனா, நீ என் கல்யாணத்தை நிறுத்திட்டல்ல, எனக்கு இப்ப வேற கல்யாணம் பண்ணி வை. என்ன தயாரா? இங்க பாரு, யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசிட்டு இருந்த உன் கண்ணு பழுத்துற சொல்லிட்டேன். நிறுத்திடி. நீ யார் நினைச்சுக்கிட்டு இருக்க? பார்த்து பேசலன்னு வையே. நீ உண்மையிலேயே ஆம்பளனா? பேசுறத நிறுத்திட்டு செயல்ல காட்டு பார்க்கலாம். காட்டுறேன்டி, நான் யாருன்னு காட்டுறேன். நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு காட்டுறேன். இப்ப கிளம்பு. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த கல்யாணத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றோம்ல. நினைச்ச போதெல்லாம் வேணும் வேணான்னு சொல்றதுக்கு என்ன விளையாட்டா? இல்ல, நீ பேசுறத பார்த்தா மனுஷன் வார்த்தைக்கு மதிப்பே இல்ல போல இருக்கே. இங்க பாரு, தாலி செயின் வரைக்கும் வாங்கியாச்சு. ஒன்னு சொல்ற நல்லா கேளு. சக்கரபாணி நல்லவனா இருந்தா நல்லவன், இந்த சக்கரபாணி கெட்டவனானு வச்சுக்க, நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. பொண்ணுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அத கல்யாணத்தை பத்தி பேசும்போதே சொல்லிருக்கணும். நீ ஒண்ணு பண்ணு, மூத்த பொண்ணுக்கு தானே கல்யாணத்துல விருப்பம் இல்ல, தங்கச்சிங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒண்ணு கட்டி வையே. சீ, வாய மூடுறா. இது என்ன வியாபாரமா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இந்த வீட்டுல பொண்ணு இல்ல, போதுமா? இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். கிளம்புங்க கிளம்புங்க. டேய், இன்னும் பச்சை புள்ள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? சசி, அண்ணா, அவனை விடுங்க. அவரை விடு சசி. ஐயோ, ஏண்டா பிச்சைக்கார நாய், வாக்கு கொடுத்துட்டு மாத்தி பேசுற? சசி, என் பையனை விடுங்க. சசி, சண்டை போடாதீங்க. சசி, ஐயோ, யாராவது வாங்க. சசி, சொன்னா கேளுங்க. அண்ணா, அந்த பகையை மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கான். அப்புறம் நேரம் பார்த்த அவன் இப்ப எங்க இருக்கான்? அந்த சக்கரபாணி எதுக்கு? நடந்தது நடந்து போச்சு, அத காரணமா வச்சு எதையும் பண்ண வேண்டாம். இன்னும் ஏதோ முடியல. லக்ஷ்மியை கொண்டது சசி இல்லைன்னா வேற யாரு? எதுக்கு எதுக்கு என் தங்கச்சியை கொண்டாங்க? தெரியணும். என் வாழ்க்கையை அழிச்சது யாருன்னு எனக்கு தெரியணும். அந்த கணக்கை நான் தீக்கணும். அவங்க வந்திருப்பாங்களோ இல்லையோ, கடவுளுக்கு தான் தெரியும். வாங்க, அவங்க உள்ளதா இருக்காங்க. டேய், நீ அங்கே இரு. இங்கே இங்கே படுக்கன்னா படுத்துக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. குமரப்பண்ண ஆசாரி கிட்ட பிசினஸ் பேசுறதுக்காக நிறைய தடவை வந்தோம். அவர் அன்னைக்கு எங்களுக்கு கண்ணாடி தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தங்கு வந்து குமார் இப்போ கண்ணாடி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. இப்போ நம்ம இந்த குமாரங்கிட்ட வியாபாரத்தை வச்சு, வியாபாரம் குமாருக்கு மட்டும் இல்ல, நானும் பார்ட்னர் தான். நீங்க எங்களுக்கு பணம் கொடுங்க, நாங்க உங்களுக்கு கண்ணாடி தரோம். பிசினஸ் நமக்குள்ளதான். இப்ப மாமா பொறுப்பை ஒப்படைக்கிறத பத்தி மட்டும் தான் பேசியிருக்காரு. ஆள் மாறினதுக்கு அப்புறமா தான் குமாரால கண்ணாடி செய்ய முடியும். போதும், பொறுமையா கொடுங்க. நமக்குள்ள பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு அறிமுகம் இருக்கட்டும் தான் இப்ப நான் வந்தது. நாங்க இப்போ ஒரு சின்ன அமௌண்ட் அட்வான்ஸா கொடுக்குறோம். ஒரு டோக்கன் அட்வான்ஸா இதை நினைச்சுக்கோங்க. என்கிட்ட கொடுங்க. நான் தான் சொன்னேன்ல, பிசினஸ் நமக்குள்ளதான். இதுல எவ்வளவு இருக்கு? 10,000 ரூபாய். ஓ, 5,000. 5,000 இந்தா. அப்புறம் கணக்கு எழுதி வச்சுக்கிங்க, மறந்துடாதீங்க. பிசினஸ் முடிச்சாச்சு. உங்களோட பங்கு 5,000 ரூபாய். குமாரன் பொறுப்பு எடுத்துக்கிட்டான்னா மற்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. டேய், இந்த பங்கு வியாபாரத்துல நமக்கு லாபம் இருக்காதுடா. அது ஏன்பா? விஷயம் இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். என்ன வேலை முடிஞ்சது இல்ல? அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தப்போ நீ 5,000 ரூபாய் எடுத்துக்கிட்ட. அது என்ன கணக்கு? 50-50 50-50ன்னு சொல்லி தானே நம்ம பிசினஸ் ஆரம்பிச்சோம். அது லாபத்துல 15 தானே சொன்னோம். ஆமா. கண்ணாடி செய்யறதுக்கு முன்னாடி அது லாபமா நஷ்டமான்னு எப்படி சொல்றீங்க? டேய், சொல்றத கேளு. இந்த மாதிரி மனசாட்சி இல்லாம செய்யவே கூடாது. இப்படி பண்ணாத. வேண்டாம், எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை.
என்ன பகச்சுக்கிட்டு கண்ணாடி செய்யற ரகசியத்தை கத்துக்க முடியுமா உங்களால? சொல்லுங்க, அதையும் நான் பாக்குறேன். ஐயோ விட்றா. பா சுரேஷ். அப்பா அவன் சொன்னதை கேட்டில்ல? எதுவும் பிரச்சனை ஆயிடுமோ? அந்த சோனியை வச்ச விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவானா? சொல்லட்டும்டா. என்ன பண்ண போறீங்க? வழி இருக்கு. நீ சாயங்காலம் அவனை வீட்டுக்கு வர சொல்லு. அருப்பையா, குமரே, ரவி, யாரும் இல்லையா? இங்க யாரும் இல்ல. யாரும் இல்லையா? எங்க போயிட்டாங்க? அவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியூருக்கு போயிருக்காங்க. அவங்க போற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ போகலையா? ஓ, நான் அப்போ என்ன பண்ண போறேன்? இருந்தாலும் ஜாலியா போயிட்டு வந்திருக்கலாம்ல. ஜாலியா? அது யாரு? ஐயோ, ஜாலின்னு சொன்னா ஹாப்பி, சந்தோஷம். சந்தோஷத்துக்கு இங்கிலீஷ்ல ஜாலின்னு தான் சொல்லுவாங்க. ஐயோ, எனக்கு இந்த இங்கிலீஷ்லாம் தெரியாது. அவங்க போயிட்டு எப்ப வரேன்னு சொல்லிட்டு போனாங்க? ஐயோ, எனக்கு தெரியலையே. இந்த ராத்திரியில நான் எப்படி தனியா திரும்ப போறது? ரொம்ப இருட்டா இருக்கு. உனக்கு குளிருதா? ஆமா, நானும் மனுஷி தானே. சரலா, இங்க பாரு சரலா, இன்னைக்கு ராத்திரி உனக்கு ஐயோ சரலா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா கிடையாது. இவங்க யாரா? ஐயோ முதுகா, அவனை காணோம். ரவி இங்க வாடா. எப்படி இருக்கு அப்பாவோட ஐடியா? நல்லா இருக்கு. இனி குமரேசனுக்கு நம்ம தான் சூனிய வச்சு அவன் சொன்னாலும் ஊர்க்காரங்க நம்புவாங்களாடா? இல்லையே. இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் நம்ம அவனை அடிச்சுட்டோம். அதான் அதுக்கு பழி தீக்க பொய் சொல்லிட்டு இருக்கான் தானே ஊர்க்காரங்க நினைப்பாங்க. இதுதான்டா புத்திசாலித்தனம். ஆமாண்டா நாய, உன்னுடைய புத்தி பிச்சைக்கார புத்தி. திருட அங்க இருக்கான்டா. திருட உங்க அப்பன்தான். ஏண்டா பிச்சைக்கார பயல, எல்லாரும் என்ன பகச்சுக்கிட்டு நீயும் உன் பசங்களும் பவித்திர கண்ணாடி செய்ய போறீங்களா? கிழிப்பீங்க, நான் பாக்குறேன். நான் ஆம்பளையா உன்னோட பையனுக்கு அந்த குமாரப்பா ரகசியத்தை சொல்றத நானும் பாக்குறேன். இனி நான் சூனிய வச்ச மேட்டரை சொன்னாதானே யாரும் நம்ப மாட்டாங்க. டேய், என்கிட்ட வேற ஒரு வழி இருக்குடா நாய. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா நாயே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? சாந்தியோட தாலி கட்டின புருஷன் சக்கரபாணி பாண்டிச்சேரியில உயிரோட தான் இருக்கான். அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க அவனும் உரிமை உள்ள வந்தான்டா. என்னோட கிட்னியை வித்தாச்சும் சக்கரபாணிய பாண்டிச்சேரியில இருந்து கூட்டிட்டு வருவேன்டா. மோசமானவன், நான் மகா மோசமானவன்டா, பிச்சைக்கார பயல. அவர் பேரு சக்கரபாணி. பார்க்க குஸ்திகாரர் மாதிரி இருப்பாரு. குஸ்திகாரரான்னு தெரில, அடிக்கடி சில பேர் வருவாங்க. அதான் வீடு. நான் இருக்கேன். இல்ல இல்ல நான் இல்ல. டேய், நீ வச்சுக்கோ. நீ ஒரு மனுஷி தானா? அதுக்கு ஒரு நீண்ட தூர பயணம், ஒரு அழகான ராத்திரி, நம்ம ஒன்னா போகலாம். இது வேற ஏதோ பீஸ்ன்னு நினைக்கிறேன். சுரேஷே, சக்கரபாணியை பாக்கிறதுக்காக. நீங்க யாரு? சக்கரபாணி, நீ அதிர்ஷ்டசாலி தான். நீங்க யாரு? நான் தங்கு, சொர்ணூர். நாங்க சக்கரபாணியோட நண்பர்கள் 2 பேரும். என்னடி சத்தம்? இவங்க 2 பேரும் சக்கரபாணியை பார்க்கணும்னு வந்திருக்காங்க. எங்க இருந்து? சொர்ணூர்ல இருந்து. தங்கம் வாடா. சுரேஷ் வாடா. சுரேஷ் பாடுறா, பார்க்க ரொம்ப இழைச்சி போயிட்டு. இவரு யாரு? நம்மாளுதான்டா. ஐயோ, கைய கொடுக்க. இல்ல பரமண்ணா, நீங்க பட்டறைக்கு வராம நல்லாவே இல்லை. அதுவும் சரிதான்.
மூஞ்ச பார், வீட்டு மானத்தையும் ஊர் மானத்தையும் வாங்கிட்டு சுத்திட்டு இருக்கா. நில்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தெரிஞ்சு பண்ணலனாலும் நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் தான். எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கான்னு தெரியல. உன்னால இப்படி பண்ண எப்படி முடியுது? நடந்தது நடந்து போச்சு. இப்போ இன்னொன்னுக்கு ஆசைப்படுற அளவுக்கு நான் இல்லை. சசியோட ஸ்தானத்துல என்ன பாரு. உங்களுக்கு நான் இருக்கேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனி ஆசைப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கும் போது இதுக்கு காரணம் நான் தான் நினைச்சிட்டு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட நிம்மதிக்காக. எதுக்கு கூப்பிட்ட? எனக்கு ஒண்ணும் தெரியாதா? எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைச்ச நீங்களா முடிவு எடுத்துட்டீங்களா? ஆனா நான் தெரிஞ்சுக்கணும். நீங்க திரும்ப வரும்போது யார்கிட்டயும் அனுமதி கேட்காம உங்க கூட வாழணும்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போ உங்களை தூக்குல போடணும்னு ஆசைப்பட்டவங்க கிட்ட பொது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன். ஓ, அதுவா? உங்களுக்கு அது சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. வேலைக்கார பொண்ணு வந்து சொன்னப்போ சாகணும்னு தோணுச்சு. நான் இதை விட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டேன். அதனாலதான் உயிரோட இருக்கேன். காத்திருந்து கடைசியில காத்திருந்தது நீ மட்டும் இல்ல. திரும்பி வரும்போது வேற ஒருத்தனோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் நான் உன்னை வெறுக்கல. உன்னை பார்க்கணுங்கிற ஆசையில தான் ஓடி வந்தேன். இழந்ததெல்லாம் போகட்டும் விடு, நாம் அதை மறக்கலாம். ஆனா உன்னை மறக்க முடியாது. என்ன தூங்கலையா? நமக்குள்ள சண்டை வந்து கோச்சிக்கிட்டு போனாலும் அங்கே போனதுக்கப்புறம் இங்கே திரும்ப வரணும்னு தோணுச்சு. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். வெறுத்து போச்சு. நீங்கள் தனியாக இருப்பேன்னு நினச்சேன், அதான் வந்துட்டேன். நீ நல்லா தானே இருக்க? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, வரப்போகிற காலத்தில் குழந்தை குட்டிங்களோட இங்கேயே இருக்கலான்ட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரதெல்லாம் உலகத்தில் சகஜம். சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட வேண்டியது தான். நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்க. வாடிங்க 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 சொல். ஓ, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? யாரோ வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே அது நானா இருக்குன்னு நினைக்கலல்ல? உங்க பொண்ணோட காதலனுக்கு நீங்க வெளியே காவலுக்கு இருக்கீங்கன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா. வெளியே போடாங்க இருந்து. வெளியே போடான்னு சொன்ன. இனி இந்த படியை மிதிக்க கூடாது. யோ குமரப்பா, யாரோட தயவுல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியா? நடக்கட்டும். இல்ல, குமாருக்கு அந்த ரகசியத்தை சொல்ல போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் சொல்றதை கேளுங்க. ஆளை கைமாத்துறது குமாரா இருக்காது. ஒருவேளை குமாரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையா சொன்ன? வெளியே போனா போறேன். ஆனா நீயே என் வீட்டுக்கு வந்து என் காலில் விழுந்து இங்க கூட்டிட்டு வந்து எனக்கு பொறுப்பு ஒப்படைப்ப. எழுதி வச்சுக்க. என்னடி பண்ற? நல்ல திருப்பு, நல்லா வேகணும்ல. இது அவ்வளோ நல்லா இல்லடா. இது வேற சரக்குண்ணே. போதும். சக்கரபாணின்னு பரமு.
யாரு பரமுவா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஜெயிலில் நல்லா தானே இருந்த பரமு? நல்லா தான் இருந்தேன். சாட்சியும் ப்ரூஃபும் இல்லைன்னா ஒருத்தனை கொலை பண்றதுக்கு 6 வருஷம் தண்டனை. அது நல்லா இருக்கு. 4 பேர் பார்த்துட்டாங்கன்னா தண்டனை 12 வருஷம். அது இன்னும் நல்லா இருக்கும். கட்டினவளும் இல்ல, பிள்ளைங்களும் இல்ல. இதுக்கப்புறம் என்ன பண்ண போற? உனக்கு ஜெயில் தான் கரெக்ட். ஆமா ஆமா, உரிமை கொண்டாடிக்கிட்டு இனி நீ சாந்தி முன்னாடி போய் நின்னா வெட்டிடுவேன் உன்னை. என்ன பரம, ஐம்பொண்ணு, செலங்க, பவித்ர கண்ணாடி, குமாரப்ப, அது மட்டும் இல்லாம நான் கட்டின ஒரு கயிறை நீ பார்க்கலையா? அவ கழுத்துல தாலியோட சேர்த்து கட்டின ஒரு மஞ்ச சரடு. அந்த சரடை அறுத்து போடுன்னு சாந்தி கிட்ட ஒரு வார்த்தை நான் சொன்னா போதும். அப்படின்னா போய் சொல்லி பாரு. ஒரு வாட்டி அவ என்கிட்ட சொன்னா. அப்புறம் என்னாச்சு? 3 மாசம் கர்ப்பமா இருந்த அவளை நான் என்ன பண்ணேன்னு தெரியும்ல. நிறுத்துறா. உருகி இருக்கிற பித்தளைய வார்ப்புல ஊத்தும் போது ஊத்துற திசையும் மூச்சும் ஒரே மாதிரி இருக்கணும். ஊத்துறவங்கள ஒருத்தன் தடுமாறினாலும் அது நம்மளையே அழிச்சிடும். அது சில செய்யறவங்களோட முறை. ஆனா நீ அந்த குடும்பத்தோட வாழ்க்கையில விளையாண்டுருக்க. மறந்துட. யாரு மறந்தா? இன்னொரு தடவை எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திட்டு இந்த சக்கரபாணி கிளம்பிடும். அப்படி திரும்பி போறதுக்கு நீ இருக்க மாட்டடா. எல்லாரோட வாழ்க்கையும் கெடுத்துட்டு அன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. போனதெல்லாம் போகட்டும்னு மறுபடியும் கஷ்டப்பட்டு புது வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்க. சக்கரபாணி, என்கிட்ட விளையாடுன உன்னை கண்டம் துண்டமா வெட்டிட்டு தான் நான் போவேன். 6 வருஷம் இருந்த ஜெயில ஆயுள் முழுக்க நான் இருப்பேன். குமாரு, உன் ஜாதி பேர் மூசாரி தானே? ஏன் அப்படி கேக்குற? ஆமாவா இல்லையா? ஆமா. உங்களோட ஜாதியில ஒருத்தன் ஒருத்திக்கு தாலி கட்டிட்டான்னா கடைசி வரைக்கும் அவன் கூட தான் இருக்கணும் இல்லையா? ஆமா. அப்படிதானே? அப்போ நான் தாலி கட்டின பொண்ணு ஜெகதா. பரமு கூட போய் வாழ்ந்தா என்ன அர்த்தம்? ஜெகதா அப்படிப்பட்டவ இல்ல. அவளை பத்தி அப்படி பேசாத. அப்புறம் பரமு. நீ எப்போ இருந்த பரமுவோட ஆளானு? பரவாயில்ல. ஆனா எனக்கு உரிமையுள்ள சொத்து, நான் கட்டின பொண்ணு எனக்கு வேணும். அதை நீ தான் வாங்கி தரணும். சக்கரபாணி, நீ என்ன கொல்லாம கொன்னுட்ட. உனக்காக நான் என் கூட பிறந்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். இருந்தும் அந்த ரகசியம் எனக்கு உரிமையான ஒண்ணு. வேணும்னு சொன்னா பிச்சைக்கார பயல, இவ்வளவு நாளா நான் உழைச்சி கஷ்டப்பட்டு கொன்னுடுவேன். வேண்டாம், எனக்கு அந்த ரகசியம் எதுவும் வேண்டாம். ஆனா எனக்கு என்னோட ஜெகதா வேணும். அதை நீ தான் பண்ணணும். முன்னாடி உன் மேல இறக்கப்பட்டு உன் கையால பண்ண தப்ப நான் மறைச்சிட்டேன். தங்கச்சியை கொலை பண்ணவனை கொல்றதுக்கு பரமு ஒரு கத்தியோட சுத்திக்கிட்டு இருக்காங்கிறத நீ மறந்துடாத. எனக்கு தெரியும் நீ அதை செய்வ, செஞ்சிருவ. செஞ்சுதானே ஆகணும். டேய் நில்றா. என்னங்க அப்பா, என்னாச்சுங்க? என்னாச்சு அப்பா? என்னாச்சு? என்னாச்சுப்பா? கனவு கண்டிருக்காரு. காலையில எந்திரிச்சு சாமி கும்பிடணும்னு சொன்னா யாரு கேக்குறீங்க? பட்டாதான் திருந்துவீங்க. தள்ளுங்க தள்ளுங்க. நீ தள்ளி உட்காருமா. ஈஸ்வரா, அம்மா அம்மா மகவாயி காப்பாத்துங்கம்மா. நல்லா சாமி கும்பிட்டு படுத்துக்க, சரியா? நீங்க தூங்குங்க. தண்ணி வேணுமா? வேண்டாம். சரி படுத்துக்கோங்க.
நீங்க எனக்கு கிடைக்கலனா நான் என்ன செய்வேன் தெரியுமா? வேற ஏதாவது ஒரு நல்ல ஆசாரியா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிப்ப. வேற என்ன? அதுக்கு நான் இன்னொரு வாட்டி பிறக்கணும். உங்க கூட வாழ முடியலனா அப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்? என்னடி இது? மனுஷன் இதை திங்க வேண்டாமா? இங்க இருக்க எல்லாம் சாப்பிட்டாங்களே, உங்களுக்கு மட்டும் ஏன் பிடிக்கலன்னு சொல்றீங்க? இன்னொரு வார்த்தை எதிர்த்து பேசுன நீங்க என்ன பண்ணுவீங்க? வேணா வச்சுட்டு போங்க. ஏ சின்னமோ, உன் புருஷன் எங்க பைத்தியக்கார ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. என்னடி சொன்ன? கொன்னுடுவா உன்னை. இந்த ஆளில கொல்லுடா. கொல்லுடா என்ன? விட்டுடா. பைத்தியம் பிடிச்சு அடிக்காதீங்க. இவனை கொல்ல உள்ள கட்டி வைங்க. போடு பைத்தியக்காரி. என்னாச்சு? நான் செத்துட்டா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரோ, நீ பேசாம இரு. என்னம்மா என்னாச்சு? ஐயோ அம்மா, நீங்களே சொல்லுங்க, நான் என்ன பண்ணட்டும்? எத்தனை வருஷமா ஆண் துணை இல்லாம நான் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்ன என் புருஷன் கூடயே அனுப்பி வைக்க மாட்டீங்க. இங்க நிம்மதியாவும் வாழ விட மாட்டீங்க. நான் செத்துருவேன். பாருங்க, ஒரு நாள் நான் சாகதான் போறேன். நீ இது மாதிரி பேச ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை சொன்னா அதை செய்யணும். முதல்ல நீ போய் செய், அதுக்கப்புறம் தான் நான் சாகணும். அடச்சே, ஒரு அப்பா பேசுற பேச்ச பாரு. விடுமா, பரவாயில்ல. உங்களுக்கு அப்படி தோணி இருக்குங்க. அவங்களுக்குள்ள அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. எதுவும் இல்லாமலா ஆத்தங்கரையில முத்தம் கொடுத்துட்டு இருக்கான். என்னோட தலையெழுத்து இந்த ஜென்மத்துல ஒரு கண்ணாடி கூட செய்ய முடியலையேன்னு கவலையில இருக்க. இது என் தலையெழுத்து விதின்னு நினைச்சு நான் நிம்மதியா இருக்கேன். நான் கண்ணாடி செய்யறது நடக்குதோ இல்லையோ பரவாயில்ல. ஆனா இந்த கல்யாணம் நடந்து அந்த ஆசாரி பங்குக்கு நின்னா அவனோட கல்யாணத்தை நான் கெடுப்பேன். என்ன வேணும்னாலும் நடக்கலாம். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுங்க. நம்ம பரமக்கிட்ட லேட் பண்ண வேண்டாம், இப்பயே சொல்ல போறேன். டேய் டேய் சசி, நேத்து என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா. எதுக்கு? திருட்டு நாயே, பட்டேரியில சூடலையும் நெருப்புலையும் வளர்ந்த என்னோட தங்கச்சிய பரவனா என்ன இது? என்னடா? இனி என் தங்கச்சிக்கிட்ட பேசுறேன்னு கேள்விப்பட்டேன். குத்தி கொன்றுவோம், புரிஞ்சுதா? அண்ணனையும் எங்களையும் கஷ்டப்படுத்திட்ட. இது வேணுமா? நீ நல்லா யோசிச்சு பாரு. நான் இப்படி பண்ணதுக்கு அண்ணன் கொல்லட்டும், நான் சாவறேன். மெதுவா பேசு. இத உன் அண்ணன் கிட்ட சொல்ல வேண்டாம். முரட்டுத்தனமா ஏதாவது பண்ணுவாரு. அப்படி எதுவும் இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் நேரம் காலம் பார்த்து சொல்லி புரிய வச்சுக்கலாம். இப்ப உன்கிட்ட ஏதாவது கேட்டா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு மட்டும் சொல்லு. சசிய ரொம்ப அடிச்சிட்டாரா அண்ணி? என்ன அவ என்ன சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சும்மா தான் பேசினாங்க. இதுக்கப்புறம் இத பத்தி பேசி அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த அண்ணங்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே. ஊருக்குள்ள பொய் சொல்லிக்கிட்டு எவன் இருந்தாலும்
என் தங்கச்சி அப்படி பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். 2 பேருக்குள்ள எதுவுமே இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் ஊருக்குள்ள தப்பா தான் பேசுவாங்க. எனக்கு தெரியும் என் தங்கச்சி அண்ணனை கஷ்டப்படுத்துற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. வாமா. கேள்விப்பட்டது உண்மைதான். அவங்க 2 பேரும் விரும்புறாங்க. அவ சசிக்காக சாகவும் தயங்க மாட்டா. அப்புறம் ஏன் நீ அப்படி சொன்ன? இது மட்டும் பரமுக்கு தெரிஞ்சா அந்த ஆசாரி பையனை என்ன பண்ணுவாருன்னே தெரியாத. எப்பவா இருந்தாலும் அவன் தெரிஞ்சுப்பான். இப்போதைக்கு சொல்ல வேண்டான்னு நான் அவகிட்ட சொல்லி வச்சிருக்கேன். அடேய், உனக்கு தெரியுமா எல்லாம் சும்மா. என் தங்கச்சிக்கு அப்படி எதுவும் இல்ல. அவன் தான் கண்டதை யோசிச்சுக்கிட்டு பின்னாடி நடந்திருக்கான். அப்படின்னு அவன் சொன்னால? அவதான் சொன்னா. சாந்தி கிட்ட அவதான் சொன்னா. நான் போய் நேரடியா கேட்டா பிரச்சனை ஆயிடும்னு மாமா என்ன கேட்க விடல. அவன் மனசுல அப்படி இருக்கலாம், ஆனா என் தங்கச்சி அப்படி இல்ல. அந்த பையனை காலையில் நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்தேன். அவனும் எதையும் மறக்கிற மாதிரி இல்லை. இது பழைய காலம் கிடையாது. நான் நல்லா யோசிச்சிட்டேன். அவங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு விருப்பம்னா நம்மளா எதுக்கு அவங்கள எதுக்கணும்? அவன் தெய்வ பக்தி உள்ளவன். ஜாதியில் அவன் நம்ம ஜாதி இல்லைனாலும் நல்லவன். நம்ம பட்டறையில் வேலை சொல்லி கொடுக்கணும். கண்ணாடி ரகசியத்தை தெரிஞ்சுக்க அந்த கடவுள் அவனை தான் நிச்சயம் பண்ணியிருக்காரு. கோங்காட்டு முத்தப்பன் சாமியோட ஆசை அதுவாக இருந்தா அப்படியே நடக்கட்டும். ஓ, இங்கதான் உட்காந்துருக்கீங்களா? நீங்க தூங்கலையா? இல்ல, எனக்கு தூக்கம் வருது. நீ போய் தூங்கு. நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் நடக்காததால நமக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சுக்க யோகம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. நான் உன் மேல இருக்கிற பாசத்தினால சொல்றேன். உன்னோட மனசை என்னால தான் புரிஞ்சுக்க முடியும். உன்ன மாதிரி நான் கட்டினவளும் ஆரம்பத்துல நிறைய அழுதா. அதனால தான்மா சொல்றேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்தா அவங்க சசியை கொன்னுடுவாங்க. என் காதால நான் கேட்டேன். உனக்கு வேற ஒரு பையனை அவங்க பார்த்துட்டாங்க. ஒருவேளை நாளைக்கோ இல்ல அடுத்த நாளோ உன்னோட கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. முட்டாள்தனமா பேசாதம்மா. நீங்க செத்து போயிட்டு அப்புறம் சசிக்கு யார் இருக்கா? அப்புறம் அவன் உயிரோட இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொள்றத நீ பார்க்கணுமாமா? நான் இப்ப என்ன பண்ணணும்? இந்த குமாரன் அவன் கூடவே இருப்ப. என்ன சொல்ற? நீ அவன் கூட ஓடி போறதுக்கு தயாரா? அப்படின்னா நான் அவனை ஹாஸ்பிட்டல் போய் கூட்டிட்டு வரேன். நீ அதுக்கு தயாரா? அதுக்கப்புறம் எங்க அண்ணா என்ன பார்க்க வந்தா அண்ணா கஷ்டப்படுவாரு. நீ சசி கூட ஓடி போறேன்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சிரு. முதல்ல கோவப்படுவாரு, அப்புறம் அவரை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். நீ சசி கூட வாழணும்னா இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? சசி மேல உனக்கு அவ்வளவு பாசம் இல்லையா? பாவம், உனக்காக அவன் எவ்வளவு அடி வாங்கினா தெரியுமா? அழுகாத. ஓடி போகணும்னு தோணுச்சுன்னா ராத்திரி நான் வந்து கூப்பிடுறேன். நான் அவன் கூட சேர்த்து வைக்கிறேன். வரட்டுமா? வாங்க, நான் வருவேன். லெட்டர் எழுதி வைக்க மறந்துடாத. ராத்திரி நான் வந்து கூப்பிடுறேன். போ. பரமு அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்றது தப்புன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சசியை ரொம்ப காதலிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் சசி கூட போக போறேன். இப்படிக்கு உங்க தங்கச்சி.
குமார், வா. வாடா. உன் கையில் சாவணுங்கிறது அவளோட விதி. இருந்தாலும் இது பெரிய பாவம்ல. ஆமா, அவளை கொண்டா உனக்கு என்ன பிரயோஜனம்? உனக்கு தெரியாதா? மாமா இவளை சசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாராம். ஓ, நான் இவ்வளவு காலமா நான் அந்த ஆளுக்கு பணிவிட செஞ்சிருக்கேன். அந்த கண்ணாடி ரகசியம் அந்த ஆசாரி பையனுக்கா? நான் உயிரோட இருக்கும்போது அது நடக்காது. இல்ல குமார், தூக்கு போட்டு செத்தாலும் நாளைக்கு போலீஸ் வரும். ஒருவேளை அவங்க சாட்சியா என்னையவே கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன சொல்லணும்? நீ எதையும் பார்க்கலன்னு சொல்லணும். அப்போ பார்த்தது? நீ என் பக்கம் நிக்க மாட்டியா? நிக்கிறேன். ஆனா லாபம்னு சொன்னா ரெண்டு பக்கமும் இருக்கணும். நீ எனக்கு என்ன கொடுப்ப? உனக்கு என்ன வேணும்? எது வேணாலும் தரேன். எது வேணாம்? எதுவா இருந்தாலும். எனக்கு ஒருத்தைய கல்யாணம் பண்ணணும். சரோஜனிய தானே? அதை நான் நடத்தி வைக்கிறேன். வாந்தி எடுத்தது யாராவது மறுபடியும் சாப்பிடுவாங்களா? அவள இல்ல, உன் பொண்டாட்டியோட தங்கச்சி ஜெகதம்மா. உன்னால முடியுமா? முடியலன்னா இப்பவே சொல்லிடு. அது குமாரு, உன்னோட வாழ்க்கை இப்ப என் கையில. அதை மறந்துடாத. நீ எதுக்குடா பயப்படுற? நான் ஜெகதாவை கட்டினா நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே. அப்புறம் எப்படிடா என்னால் உன்னை தூக்கு மேடைக்கு ஏற்ற முடியும்? நீயே சொல்லு பார்க்கலாம். எல்லாருக்கும் கொடு, விஷத்தை குடிச்சிட்டு சாகலாம். இனிமே நான் வெளியில் எப்படி தலை காட்ட முடியும்? கட்டினவளை விட்டுட்டு கண்டவளோட போன அப்பாவோட பொண்ணு தானே அவ. அந்த குணத்தை காட்டாம இருப்பாளா? குமரப்பா, குமரப்பா, நம்ம ஏமாந்துட்டோம். நம்ம லட்சுமி தூக்கு போட்டு செத்துட்டா. அம்மாடி, சசி, நீ இப்ப அங்க போவேனா? நான் சொல்றதை கேளு சசி, நான் சொல்றதை கேளு. போவேண்டா, என்ன விடு. நான் போகணும். என்னோட லட்சுமியை நான் பார்க்கணும். ஐயோ, அவ எழுதி வச்ச லெட்டரை பார்த்துட்டு பரம உன்னை கொல்றதுக்காக உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். தயவுசெய்து எங்கேயா போயிடு, எங்கேயா போயிடு. சொன்னா கேளு. எங்கேயா நான் என்னோட லட்சுமியை பார்க்கணும். நான் அவளை விட்டுட்டு போக மாட்டேன். நான் சொல்றதை கேளு. அங்க போடா. வராத, சொன்னா கேளு, போ. ஏய் ஏய் நில்றா. ஏய் ஏய் கொன்றுவோம்.
அப்புறம் நானும் செத்துருவேன். நான் இல்ல பரமண்ணா, நான் அப்படி செய்வேனா? அவ மேல நான் ஆசை மட்டும் தான் வச்சிருந்தேன். லக்ஷ்மியை நான் காதலிச்சேன், அவளை ரொம்ப காதலிச்சேன். கொன்னுடுவேன். இனி என் மேல கைய வச்சா கொன்றுவேன். நான் அவளை கொல்லல. இங்க இருந்து போயிரு. சசி, சசி, சசி. நம்ம வீட்டு குழந்தையோட உயிர் அவன் கையில இருந்துச்சு. இல்லைன்னா அவனை கொன்னுட்டு நானும் ஜெயிலுக்கு போயிருப்பேன். யாரு? எதுக்காக? பரமசசிய கொன்னதுக்கான சாட்சி ஒருத்தன் தான் இருக்கான், சக்கரபாணி. போலீஸு கேட்டா பார்க்கவே இல்லைன்னு சொல்லணும்னு சொன்னான். அவன் என்ன சொன்னான்? அவ சொன்னதை சொல்றதுக்கு கூட என் மனசு ஒத்துக்கல மாமா. சக்கரபாணி சாட்சி சொன்னா நம்ம பரமுக்கு தூக்கு தண்டனை தான் கிடைக்கும்னு வக்கீல், போலீஸ் எல்லாரும் சொல்றாங்க. அது சக்கரபாணிக்கு தெரியும், அதனாலதான் அப்படி கேக்குறான். அவன் என்ன கேட்டான்னு சொல்லு குமாரு. சசிய பரமு கொன்னது நான் பார்க்கலன்னு போலீஸ்க்கு அவன் சொல்லணும்னா அவனுக்கு நம்ம ஜெகதாம்மாவை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஐயோ கோங்காட்டு முத்தப்பா, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, இல்லைன்னா நான் அவனை கொன்னு இருப்பேன். நான் என்னோட சொத்து பணம் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறேன். என் பொண்ணை மட்டும் கேட்காதுன்னு அவனுக்கு சொல்லுடா. சொன்னேன், நான் எல்லாத்தையும் சொன்னேன். நம்ம குடும்பத்துக்கு வந்த நிலைமைய பாத்தீங்களா? ஈஸ்வரா, நம்ம வீட்டு பொண்ணு தூக்கு மாட்டி செத்து ஒரு வாரம் கூட ஆகல. இப்ப பரமுவையும் தூக்குல. என்னால அதை யோசிச்சு கூட பார்க்க முடியல. நாம ஒன்னா வாழ்றத பார்க்க மனசளவுல குமார் ஆசைப்பட்டுட்டு இருக்காருன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? அப்ப எனக்கு தோணுனதையும் நான் பார்த்ததையும் சொல்றேன். சக்கரபாணி அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாரு. குமாருக்கு அந்த ரகசியத்தை சொன்னா அவன் உயிரோடவே இருக்க மாட்டான்னு. அதே மாதிரிதான் குமாரும் பேசினாரு. சின்னம்மாவோட குழந்தைங்க அப்பா இல்லாம வளருத நீங்க பாக்கணுமா? சக்கரபாணி சொல்றத கேட்டு நீ அவர் கூட வாழன்னு சொன்னாரு. இது சொன்னதுக்கான அர்த்தம்? குமார் அப்படி சொல்லியிருந்தா அதுக்குள்ள அர்த்தம் இல்லாம இருக்காது. ஒண்ணு கொலைக்காரங்க கூட்டத்துல, இல்லன்னா சித்தவங்களோட கூட்டத்துல. குமார் எந்த கூட்டத்துல இருக்காருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பக்கம் நிக்க வேண்டிய குமார் எதிர்பக்கம் போயிட்டான். உன்னை அந்த சக்கரபாணிக்கு கட்டி கொடுக்கணும்னு அவன் வந்து சொன்னது காரணம் இல்லாம இருக்காது. உண்மையை தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சே ஆகணும்.
இங்க பாரு, பரம வந்துகிட்டு இருக்கான். நீ போய் நான் இங்க இல்லைன்னு சொல்லு. போய் சொல்லு. குமாரு, குமாரு இல்ல, அவர் வீட்ல இல்ல. எங்க போயிட்டான்? இல்ல, தெரியல. வேண்டாம், பரவாயில்ல. குமார் உயிரோட தானே இருக்கான். பொறுமையா பாத்துக்கிறேன். அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிறேன். என்கிட்ட சொல்ல குமார் கிட்ட நிறைய இருக்கு. வந்தா சொல்லிடுங்க, நான் வந்து கேட்டேன்னு. அவன் சரியான ரவுடி. சொந்த பந்தெல்லாம் பார்க்கவே மாட்டான். நம்ம பாதுகாப்பை தானே பார்க்கணும். 6 வருஷம் ஜெயிலில் இருந்தவன். அவன் முன்னாடி போறது நல்லதில்ல. அதனால தான் இப்படி பண்ண. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. விஷயம் இவ்வளோ பெருசா ஆனதுனால சக்கரபாணின்னா நீ இறங்கி விளையாட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா என்ன நான் செய்வேன் சந்தேகமா இருக்கா? அது இல்ல. அப்புறம் இந்த குமார் கூட நிக்க மாட்டேன்னு சொன்னதுனால அவன் ஒரு கோழை. தூங்காம சாப்பிடாம இருக்கான்னு அவனோட பொண்டாட்டி சொன்னான். சின்னம்மா, சின்னம்மா. என்ன சின்னம்மா பேரை சொன்ன உடனே அப்படி ஒரு சிரிப்பு? முன்னாடி மைசூர்ல இருந்து திரும்பி வரும்போது இந்த ஊர்ல பார்த்த முதல் முகம் சின்னம்மாவோடது. நல்ல வெள்ளையா இருக்கிற அழகான முத்து அவளோட முகம். உண்மைதான், உண்மைதான். அவதான் பொண்ணு. அவன்னா குமாருக்கு ரொம்ப பிடிக்கும். அவளை ஆசைப்படாத ஆள் நம்ம ஊர்ல யார் இருக்கா? சக்கரபாணி என்ன, அதுல எனக்கும் ஒரு சின்ன பங்கு. எங்க போனாரு? அவர் காணமே. வெளியே போய் எவ்வளவு நேரம் ஆகுது? கடைக்கு எங்கேயாவது போயிருப்பாரு. இல்ல, நான் இங்க இருக்கனால உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல? இருக்காது. இப்ப நீ என்ன நினைப்ப? எனக்கு ஏதோ பிரயோஜனம் உள்ள விஷயம் நினைப்ப. என்னோட விஷயம் இல்லை, குமாருக்காக தான் வந்திருக்கேன். குமாருக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது உனக்கும் சேர்த்து தானே. கொஞ்சம் தண்ணி கொடுக்குறியா? ரொம்ப தாகமா இருக்கு. குமார் வந்துட்டான். வாடா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன தொடாதீங்க. வேண்டாம், உங்களை பார்த்தாலே பயமா இருக்கு. உங்க மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. எல்லாம் எனக்காக என்ன நம்ப வச்சுட்டு கடைசியில என்னையும் நீங்க சீ. மௌனம் சம்மதம் சக்கரபாணின்னா மௌனம் சம்மதம். இந்த தங்கு சொல்ற மௌனம் சம்மதம். எது எப்படி நடந்தாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது. எல்லாரும் எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் பண்ணணும் சக்கரபாணி, டெஸ்ட் பண்ணணும். போதுடா, போதும். எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீ யாரு? டேய், இந்த சக்கரபாணி ஆழம் பார்க்காம எதுவும் செய்ய மாட்டான். ஒரு வாட்டி தான் டெஸ்ட் பண்ணணும், மறுபடியும் பண்ணா ஆபத்து. டேய், இந்த ஊர்ல எந்த பொண்ணையும் நான் சும்மா விட மாட்டேன். நீ பாரு. போதும், அது போதும். போதும் சக்கரபாணின்னா. சக்கரபாணின்னா முன்னாடி வந்தாலும் எல்லாரும் நடுங்கணும். இந்த ஏரியாவே நடுங்கணும். நான் அதை பார்க்கணும், நான் அதை பார்க்கணும். எனக்கு அதை நான் காட்டிக்கிறேன். நீ போ, வீட்டுக்கு போ. நான் வீட்டுக்கு போடா. நான் வரணுமா? போறேன். நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். வேண்டாம், நான் வரல. நான் போறேன். நீ வீட்டுக்கு போ. போயிடு நீ. நான் போய்க்கிறேன். எனக்கு தெரியாது, நான் பார்த்துக்கிறேன். என்ன நினைச்சேன்? நான் பார்த்து என்ன என் வீடு தெரியாதா எனக்கு? யார் அது? குமாரா, நீ என்னடா இங்க நிக்கிற? என்னடா எதிரிய பார்க்குற மாதிரி பார்க்குற? நான் என்ன உன் கையிலேருந்து எதை எடுத்துட்டேனா? என்னடா முறைக்கிற?
வேண்டாம், அப்படியெல்லாம் பார்க்காத. இன்னைக்கு நடந்ததை பார்த்ததுக்கு தானே இது. டேய், யாரும் பார்க்கலன்னா இவளுங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாளுங்கடா. அதுதான் பொண்ணுங்க. நீ தேவையில்லாம அது இதுன்னு யோசிச்சு பாண்டிச்சேரியில இருந்து சில பேர் போட்ல வந்த மாதிரி நம்ம ஆளுங்க இதெல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பாண்டிச்சேரியில உள்ள பாப்பாட்டியோட ஆளா இருக்கும். அவனுக்கு அங்க ரவுடியோட கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சு. கத்தி எடுத்தவன் கத்தியால சாபா. அவனோட எதிரிகளா இருக்கலாம். ஏய், குஸ்திக்காரவங்க அடிச்சு தான் கொல்லுவாங்க, குத்தி கொல்ல மாட்டாங்க. அதான் அவங்க ரூல். இந்த டீ கடை யாரோடது? என்னோடதுதான் சார். உன் பேர் என்ன? கோபால். நேத்து ராத்திரி பரமுங்க வந்தானா? இல்ல, சாயங்காலம் ஆனோன்னு நான் கடையை மூடிட்டேன். பரமுங்க எங்க வந்தானா எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், புரியுதா? சரிங்க சார். அவன் பழனிக்கு போறான். அவனும் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. முருகா, பழனி ஆண்டவா, இப்பவாச்சு தோணுச்சே. நீ தனியாவா போற? இல்ல, பாண்டிச்சேரியில இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. திருப்பி வரும்போது பொள்ளாச்சிக்கு போகணும். அங்க நல்ல வேலையும் கூலியும் கிடைக்கும்னு அவங்க சொன்னாங்க. இங்க கஷ்டப்படுறதை விட்டுட்டு கொஞ்ச நாள் தள்ளி இருக்கணும். எனக்கு நிம்மதியே இல்லை. நீங்க இனிமே வரமாட்டீங்கல்ல? அப்பா, அப்பா எங்க போறீங்க? நான் போயிட்டு வரேன். நீ எப்பப்பா திருப்பி வருவ? ஒருவேளை லேட் ஆகலாம். ஒருவேளை உனக்கு என்ன ஆச்சுடா குமார்? அட கடவுளே, பழனி ஆண்டவா, கடவுளே, என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ஐயோ, என்ன கொல்ல வரா? இந்த ஊருக்காரங்களா எங்க போனாங்க? ஐயோ, ஐயோ, என்ன கொல்ல வரானே? யாராவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, காப்பாத்துங்க, என்ன கொல்ல வரா? காப்பாத்துங்க, என்ன கொல்ல வரா? ஐயோ, அம்மா. சக்கரமணி எப்படா செத்தா? சொல்றா, சொல்லு. எனக்கு தெரியாது. அப்பாவி என்ன கொண்டுடாத. உண்மையை சொல்லலன்னா இந்த இடத்துல இருந்து நீ வெளியில போக முடியாது. சொல்றா. சக்கரபாணி சாக வேண்டி வந்தான். ஆனா கொன்னது குமார் தானு எனக்கு தெரியாது. நீ பாத்தியான்னு கேட்ட? இல்ல, நான் பார்க்கல. அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? குமாருக்கு
குமாரை பொறுத்த வரைக்கும் சக்கரபாணி சாவாம அவனோட வாழ்க்கை அவனுக்கு திரும்ப கிடைக்காது. அப்போ அப்போ சொல்றா, யாரா என் தங்கச்சியை கொன்னது? யாரு சக்கரபாணியை கொன்னது? சொல்றா. எனக்கு தெரியாது. என்ன அடிக்காத பரமு. திருட்டு நாயே, சொல்றா, உண்மையை சொல்றா. சொல்றா, உண்மையை சொல்றேன். பரமு, என்ன கொன்னுடாத. நான் எல்லாத்தையும் சொல்றேன். ஆமா, நான் தான் சக்கரபாணியை கொன்னேன். நான் தான் லக்ஷ்மியை கொன்னது. ஜெயில இருந்து திரும்பி வந்ததுல இருந்து நான் உங்களை சந்தேகப்பட்டேன். ஆனா உன் வாயால் அதை கேட்கணும்னு தான் இவ்வளவு நாள காத்திருந்தேன். என் தங்கச்சி மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? அவளை கொன்னதுனால உனக்கு என்னதான் கிடைச்சது? ஒரு தெரு நாய் மாதிரி உன்னை அடிச்சு கொன்னா. என் தங்கச்சி லக்ஷ்மி சாவுக்கு இணையாகாது. இருந்தாலும் நீ பண்ண எல்லாத்துக்கும் உனக்கு நான் பதிலடி கொடுக்கணும். இல்லைன்னா நான் இதுக்கிட்ட அண்ணன் ஒருத்தர் இருக்கணும். இனிமேலும் அடிக்காத, நான் செத்து போயிடுவேன். உன்னை கொன்னா பாவம் விதவையாகிறது சின்னம்மா. அவளும் என் தங்கச்சிடா. அவளோட குழந்தைகளுக்கு அப்பா இல்லாம போயிடக்கூடாது. அதை நான் பண்ண மாட்டேன். அவங்க எல்லாருக்கும் நீ வேணும். ஆனா நேத்து வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்த குமாரா யாருக்கும் வேண்டாம். செய்யாத குற்றத்துக்கு நான் 6 வருஷம் நரக வேதனையை அனுபவிச்ச அந்த ஜெயிலு இனி அது உனக்கு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ தப்பு பண்ணிட்டேன்னு நாங்கள் எல்லாரும் நம்பிட்டோம். செய்யாத தப்புக்கு தண்டனையையும் அனுபவிச்சிட்ட. நம்மளுடைய முன்னோர்கள் என்கிட்ட கொடுத்த அன்னையிலிருந்து நான் என் உயிருக்கும் மேலே என் நெஞ்சோட சேர்த்து பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டேன். கண்ணாடி செய்கிற ரகசியம் இதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஈஸ்வரா,
ஐம்பொன்னை வச்சு சிலை செய்கிறதுல நீ என்னை விட திறமைசாலி. ஆனால் ஈயத்தை வச்சு கண்ணாடி செய்கிறது தான் பவித்திர கண்ணாடியோட சிறந்த அம்சம். அதுக்கான ரகசிய சூத்திரம் இதில் இருக்கு. இந்த தொழிலை பண்ணணும்னா மனசு சுத்தமாக இருக்கணும், நல்ல பேர் வாங்கணும். விதியாலையும் கர்மாவாலையும் நீ மட்டும்தான் இதுக்கு தகுதியானவன், நீ மட்டும்தான்.